நாகர்கோயிலில் கர்த்தரால் நடைபெற்ற விசேஷித்த ஆசீர்வாத கூடுகையின் போது வெளிப்பட்ட தேவனுடைய பலத்த கிரியைகள். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளுக்கு கர்த்தர் பரிகாரம் செய்வார். நம்முடைய குற்றங்களை மாற்றினார், தேவனண்டை திரும்பினார், தேவன் வாழ்க்கையில் இருக்கிற பொல்லாப்பை மாற்ற வல்லவர், வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை மாற்ற வல்லவர். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். எல்லோரும் ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா ஆனந்த துணியாய் உயர்த்துவேன். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன், ஆனந்த துணியாய் உயர்த்துவேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நீதியின் கரத்தினார் தாங்கியே நடத்துவார். நீதியின் கரத்தினார் தாங்கியே நடத்துவார். கர்த்தரை என்பவர் எதற்கும் அஞ்சிடே. கர்த்தரை என்பவர் எதற்கும் அஞ்சிடே. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர். அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர். யுத்தத்தில் வல்லவர், மீட்பு ஜெயிக்கிறார். யுத்தத்தில் வல்லவர், மீட்பு ஜெயிக்கிறார். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நம்பிக்கை தேவனே நன்மைகள் அளிப்பவர். சொல்லுவோம், நம்பிக்கை தேவனே நன்மைகள் அளிப்பவர். எல்லோரும் நம்பிக்கை தேவனே நன்மைகள் அளிப்பவர். வார்த்தையை அனுப்பியே மகிமைப்படுத்துவார். வார்த்தையை அனுப்பியே மகிமைப்படுத்துவார். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். உண்மையாய் வாழ்வழிக்கும் கர்த்தர் இருக்கிறார். ஜெயம் தருவா, ஜெயம் தருவா. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். உண்மை தேவனே ஒருக்கம் நிறைந்தவர். உண்மை தேவனே ஒருக்கம் நிறைந்தவர். என்னை காப்பவர் உறங்குவதில்லையே. என்னை காப்பவர் உறங்குவதில்லையே. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு எத்தனை பேருக்குள்ளே விசுவாசத்தோடு நீர் எனக்கு ஜெயம் தருகிறவர், விடுதலை தருகிறவர். நீதியின் கரத்தினார்
சொல்லுவோம். நீதியின் கரத்தினால் தாங்கியே நடத்துவார். கர்த்தரே என் பலன், எதற்கும் அஞ்சிடே. கர்த்தரே எதற்கும் அஞ்சிடே. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழித்து ராஜாவுக்கு வல்லாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் ராஜாவுக்கு வல்லாளெல்லாம் ஸ்தோத்திரம். வாழ்க்கையில் அற்புதம் அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர். அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்த சொல்லுவோம். அற்புதம் ஆண்டவரே, என் வாழ்க்கையில் உம்முடைய அற்புதம் வெளிப்படட்டும். ஒரு அற்புதம் செய்தருளும் கர்த்தராகிய தேவன் இந்த நாளிலே மாறுதலை தந்து ஆமென். உம்முடைய வாழ்விலும் இயேசுவின் நாமத்தில் அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர். யுத்தத்தில் வல்லவர், மீட்பு ஜெயிக்கிறார். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு உண்மையா ஜெயிக்க வைக்கிற கர்த்தர். விடுதலை தருகிற வல்லமை, விடுதலை தருகிற வல்லமை உண்மையாக வாழ்வழிக்கும் ராஜாவுக்கு நம்பிக்கை தேவனே, நன்மைகள் அளிப்பவர். நம்பிக்கை தேவனே, நன்மைகள் அளிப்பவர். உண்மையாய் என்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் நன்மை செய்வார். இன்றைக்கு நன்மை உண்டாகட்டும், இன்றைக்கு நன்மை உண்டாகட்டும். வார்த்தையை அனுப்பிய மகிமைப்படுத்துவார். வார்த்தையை அனுப்பிய மகிமைப்படுத்துவார். இப்பவே இப்பவே கர்த்தருடைய ஆவியானவர் வல்லமை அனுப்பி, வல்லமை அனுப்பி உன்னை விடுவிக்கிறவர், உன்னை விடுவிக்கிறவர். உண்மையில ஒரு வல்லமை வருகிறது. கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய வல்லமை. நம்பிக்கை தேவனே, நன்மைகள் அளிப்பவர். வார்த்தையை அனுப்பிய மகிமைப்படுத்துவார். வார்த்தையை வார்த்தையை அனுப்பிய இப்போ வார்த்தையை அனுப்பிய கர்த்தருடைய ஆவியானவர் நம்முடைய வல்லமை அனுப்பி விடுதலை தருகிறவர், விடுதலை தருகிறவர், வாழ்வை மாற்றுகிறவர். இயேசுவின் நாமத்தில் ரட்சிக்கிற தேவன், ரட்சிக்கிற தேவன், உயிர்ப்பிக்கிற தேவன், உயிர்ப்பிக்கிற தேவன். உயிர்ப்பிக்கப்படு, உயிர்ப்பிக்கப்படு. மரண கட்டுகளை உடைக்கிறவர். மரண கட்டுகள் உடையட்டும், மரண கட்டுகள் உடையட்டும். சாவுக்கு ஏதுவான வியாதிகள் வாதங்கள் செய்வதாக. உறுதியான இருதயத்தோடு கர்த்தரை நோக்கி பார்க்கிற ஒவ்வொருடைய வாழ்வையும் அதிசயத்தால் அலங்கரிக்கிற கர்த்தர், அற்புதத்தால் அலங்கரிக்கிறவர், நன்மையால் அலங்கரிக்கிறவர். உன்னை நன்மையால் அலங்கரிக்கிற தேவன், உன்னை நன்மையால் அலங்கரிக்கிறவர். ஹல்லேலூயா. தேவனை மகிமைப்படுத்து, தேவனை மகிமைப்படுத்து. கைகளை தட்டி மகிமைப்படுத்து. நன்றி சொல்லி மகிமைப்படுத்து, நன்றி சொல்லி மகிமைப்படுத்து. நீர் வார்த்தையை அனுப்பி என்னை குணமாக்குகிறவர். நீர் வார்த்தையை அனுப்பி என்னை விடுவிக்கிறவர். நீர் வல்லமை அனுப்பி நீர் என்னை ஆரோக்கியமாக்குகிற தேவன். இப்போ நன்றி நன்றி நன்றி. ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. கூப்பிடுகிற யாவருக்கும் பதிலளிக்கிறவர், கூப்பிடுகிற யாவருக்கும் பதிலளிக்கிற கர்த்தர். உண்மையான இருதயத்தோடு
முழு மனதோடு கர்த்தராகிய தேவன் எனக்கு இருக்கிறார். என்னை அவர் தப்புவிக்க வல்லவர், என்னை அவர் தப்புவிக்க வல்லவர், என்னை அவர் தப்புவிக்க வல்லவர். சொல்லுவான், என்னை அவர் தப்புவிக்க வல்லவர், என்னை அவர் தப்புவிக்க வல்லவர். அறிக்கை பண்ணு, நீர் என்னை தப்புவிக்க வல்லவர், நீர் என்னை விடுவிக்க வல்லவர். நீர் என்னை விடுவிக்க வல்லவர், நீர் என்னை உயர்த்த வல்லவர். அறிக்கை பண்ணு, அறிக்கை செய்து நீர் என்னை ஆசீர்வதிக்க வல்லவர். அறிக்கை பண்ணு, நீர் என்னை உயிர்ப்பிக்கிற தேவன், என்னை உயிர்ப்பிக்கிறவர், என்னை உயிர்ப்பிக்கிறவர், என்னை உயிர்ப்பியும், என்னை உயிர்ப்பியும், என்னை உயிர்ப்பியும், என்னை உயிர்ப்பியும், என்னை உயிர்ப்பியும். நன்றி. ஹல்லேலூயா. இன்று எனக்கு ஒரு அற்புதத்தை செய்ய வேண்டும் என்று முழு மனதோடு தேவனை உறுதியாய் பற்றிக் கொண்டு எதிர்பார்க்கிற ஒவ்வொருடைய வாழ்விலும் நிச்சயமாய் நிச்சயமாய் உன் நம்பிக்கை வீண் போகாது, உன் நம்பிக்கை வீண் போகாது. உன் இருள் வெளிச்சமாய் மாறும், உன் வாசஸ்தலத்தில் சிறையிருப்பு மாறிப்போம். இடைவிடாமல் என்னை பற்றிக் கொண்டிருக்கிற உனக்கு விரோதமாய் எழும்புகிற வலு சர்ப்பங்கள் தாழ்த்தப்பட்டு போ, தாழ்த்தப்பட்டு போ. சிங்கங்களின் வாயிலே காட்டப்பட்டது, காட்டப்பட்டது, காட்டப்பட்டது. தடைகள் உடைக்கப்பட்டது. நன்றி 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 நன்றி. ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. தேவனாகிய கர்த்தர் தாம் நிர்ணயித்த காரியத்தை என் வாழ்க்கையிலே நிறைவேற்ற வல்லவர். தேவனை பார்த்து சொல்லுவன், என் வாழ்க்கையில் நிறைவேற்ற வல்லவர். நீ நினைத்ததை என் வாழ்க்கையில் நிறைவேற்ற வல்லவர். அதை தடுப்பவன் ஒருவனும் இல்லை. கர்த்தருடைய ஆவியானவர் ஒவ்வொருடைய வாழ்வில் நன்மை உண்டாகும். சிறையிருப்பை திருப்பினார், சிறையிருப்பை திருப்பினார். கைகளை தட்டி நன்றி சொல்லி சிறையிருப்பை திருப்பினார். சிந்தையின் சிறையிருப்பு மாற்றப்பட்டது, வாழ்வின் சிறையிருப்பு மாற்றப்பட்டது, எதிர்வல்லமையின் சிறையிருப்புகள் மாற்றப்பட்டது. நன்றி. Hallelujah. Thank you, Jesus. Thank you, Holy Jesus. Hallelujah. நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? எனது ஆற்றலும் நீயாவாய், எனது வலிமையும் நீயாவாய், எனது ஆற்றலும் நீயாவாய், எனது வலிமையும் நீயாவாய், எனது அரணும் நீயாவாய், எனது கோட்டையும் நீயாவாய்.
நாளாகுமா? நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? ஆவியானவர் ஒவ்வொருடைய வாழ்விலும் அதிசயமான கிருபையோடு இறங்கி வருகிறவர். உயிரின் ஊற்றே நீயாவாய், உண்மையின் வழியே நீயாவாய், உறவின் பிறப்பே நீயாவாய், உள்ளத்தின் மகிழ்வே நீயாவாய், உறவின் பிறப்பே நீயாவாய், உள்ளத்தின் மகிழ்வே நீயாவாய். நீரில்லாத நாளாகுமா? நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? நீரில்லாத நாளெல்லாம் கர்த்தரோடு உன்னதமான தேவன் ஒவ்வொருடைய வாழ்விலும் அற்புத கிருபையை தந்து எல்லா தீமையும் மாற்றி தேவனை மட்டும் பற்றிக் கொள்ளுகிற ஒவ்வொருடைய வாழ்வில் நீதியும் சமாதானத்தை ஆசீர்வாத வாழ்வில் நிறைவாய் தந்து ஒவ்வொருவரை ஆதரிக்கிற கர்த்தர் எல்லா தீமைக்கு விலை நன்மையால் முடிசு அற்புத கிருபை ஒவ்வொருவரையும் மூடட்டும். தொடர்ந்து முடிய பிரசன்னம் ஆளுவதாக. தேவரை தந்த நன்மைகள், ஈவுகள், விடுதலைகள், ஆசீர்வாதங்கள், சமாதானங்கள் அனைத்திற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். கோடி கோடி நன்றி, கோடி கோடி நன்றி, கோடி கோடி நன்றி. ஸ்தோத்திரங்கள் உமக்கு தொடர்ந்து மகிமைப்படும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆம். ஹல்லேலூயா. கர்த்தர் தம்மை முழு மனதோடு தேடுகிற அனைவருக்கும் கர்த்தர் போதுமானவர். ஆண்டவர் கிரியை செய்கிறவர். நம்முடைய மனம் அதை பெற்றுக்கொள்ள ஆயத்தமாய் காணப்பட வேண்டும். நம்முடைய மனம் தகுதியற்றதாய் காணப்படும் போது அதை பெற்றுக்கொள்வது கடினம். ஆகையால் மனதின் தகுதி விசுவாசம், தெளிந்த புத்தி. என்னது தெளிந்த புத்தி? என்ன? பல காரியங்களால் மனம் எண்ணம் நிரம்பி பலது கலவையாக இருக்கும், தான் கலந்திருக்கும். அது இல்லாம கிளியர், ஆங்கிலத்தில் த கிளியர் கான்சியன்ஸ் என்று பெயர். எல்லாம் தெளிவாக இருக்கும், எல்லாத்தையும் தேவனை சாரும். அந்த தெளிந்த புத்தியும் தேவனை பற்றி கொள்ளுகிற மனப்பான்மை, விசுவாசம் என்பது, அதற்கு அங்கே அற்புதங்கள் உண்டு. ஹல்லேலூயா. அது வரும். சிலருக்கு அழுக வந்தாலும் மனம் கலங்காது, மனம் தெளிவா இருக்கும். பிரச்சனை நினைச்சு அழுறது வேற, தேவனிடத்தில் அழுகிறது. அப்போ ஒரு தைரியம், தெளிவு. ஸோ கர்த்தர் உங்களுடைய மனதில் தெளிவின்படி உங்களுக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். அவரை நல்ல மனசாட்சியோடு பார்க்கிறவர்களுக்கு நிச்சயமாய் அவர் நல்லவர் என்பது புலனாகும், விளங்கும். தேவனை என்னமோ கேட்டால், தேவனிடத்தில் நாம் ஒன்றை கேட்டால் உடனே தரமாட்டேன்றார் அப்படின்னு நம்முடைய ஒரு அனுபவம் சொல்லும். எப்படி? நம்முடைய அனுபவம் என்னது? உடனே கிடைக்க மாட்டேங்குது. இப்போ நீங்கள் சில காரியங்களுக்காக ஜெபம் பண்ணுவீங்க, நீங்கள் கேட்பீங்க, இல்லை ஏதோ ஒன்று உடனே தர்றதுக்கு அவர் மளிகை கடைக்காரர் இல்லை, அவர் தேவன்.
அதான் சொன்னேன், நம்முடைய மனம் அதுக்கு தகுதி உடையதாய் மாறுறது தான் தாமதம். எப்படி? அதான் சொன்ன விசுவாசம். விசுவாசம் என்பது நம்முடைய மனதின் பார்வை. கண் எப்படி பார்க்குது, அது மாதிரி மனம் தேவன் செய்வதை உறுதியாய் எனக்கு செஞ்சே ஆகணும், செய்வீர் நீர், உம்மால் முடியும். இரண்டாவது, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற மற்ற குழப்பங்கள் மாறுவது, ஒரே நோக்காய் கர்த்தரை நோக்குவது, அங்கே அற்புதம் நடக்கும். அதுக்கு நம்முடைய மனம் ரொம்ப வருந்தும். அதான் முழு மனம், முழு சிந்தை, முழு பலம். இந்த முயற்சியை எடுக்காதனால தான் அநேகருடைய வாழ்க்கையில் தோல்வியை சந்திக்க காரணம். இது ஒரு காரணம், எல்லாத்துக்கும் அப்படி இல்லை. சில காரியங்களுக்கு பரிகாரம் வராததே அதனால தான், அலட்சியமான மனம். நம்முடைய மனம் முக்கியம். உள்ளே இருந்து, மனதிலிருந்து, சிந்தையிலிருந்து அது வருந்தி கேட்குதல், முழு மனதோடு என்கிற உங்களுடைய ஜெபத்திற்கு பதில் உண்டு. அதான் டைம் ஆகிறது. ஏன்னா நம்முடைய ஆத்மா கேட்காது, அறிவு தான் கேட்கும். என்னது? அதுதான் சொன்னேன், நம்முடைய அறிவு பேசும், யோசிக்கும். இதுக்கெல்லாம் பதில் கொடுக்க முடியாது. ஏன்னா நம்முடைய அறிவு தான் ஆபத்தானது, எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருக்கும். நம்முடைய ஆவி என்கிற இருதயம், கான்சியன்ஸ், நம்முடைய உள்ளான ஆவி தேவனை சார்ந்து கேட்கிற எல்லாவற்றுக்கும் பதில் உண்டு. சில காரியங்கள் சும்மா விடுதலை, ஜெபம், சோகம், அற்புதம் அப்படியெல்லாம் நடக்காது. ஏனென்று நாம் சற்று விசாலமாய் யோசிக்கணும், அதை தேவனிடத்திலே கேட்கணும். நான் இருக்கிறேன், சில காரியங்களுக்காக ஜெபிப்போம். நைட்டு பல மணி நேரங்கள் ஜெபம் பண்ணியிருப்போம். ஆனாலும் ஒரு சரியான தெய்வீக நடத்துதலையோ பிரசன்னத்தையோ அனுபவிக்க முடியாது. காரணம் அங்கே ஒன்று இருக்கும். அதை நாம் கண்டறிவதுதான் ஞானம் என்பது. அதை கண்டறிய மாட்டோம். நம்மளை பற்றி எல்லாம் யோசிக்க மாட்டோம். பிரேயர் பண்ணிட்டே இருப்போம், ஜபம் ஜபம் ஜபம், அதுக்கெல்லாம் பதில் இல்லை. நாம் யார், நம்முடைய அந்தஸ்து என்ன, என்ன நிலைமையில இருக்கிறோம், நாம் இந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டதற்கு காரணம் என்ன, அதில் என்னுடைய பங்களிப்பு என்ன, எதிரி மட்டும் இல்லை, நான் என்ன பண்ணேன். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் மக்கள் தேவனால் நடத்தப்பட்டாங்க. தத்துரூபமா, சூப்பர் நேச்சுரல் லைஃப். யாருக்குமே அப்படிப்பட்ட ஒரு நடத்தல் கிடைக்கல. பகல் வெயில் அவர்களை தாக்காமல் மேகம் மேலே சென்றது. மேலே இல்லை, ஏதேசம் பக்கத்தில் மேகஸ்தம்பம், உங்க கண்ணுக்கே தெரிகிற அளவு. இரவு அதே மேகம் வெளிச்சமா இருந்தது அவங்களுக்கு மட்டும். எவ்வளவு பயங்கரம்! இப்படி தேவனால் சூப்பர் நேச்சுரலா நடத்தப்பட்டு இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதம். அதெல்லாம் தேவன் வானத்திலிருந்து மன்னாவை கொடுத்து அற்புதமாய் நடத்தினார். நல்ல தேவன். பாடினாங்க, துதிச்சாங்க. ஆனா திடீரென்று ஒரு இடத்துல போய், யோசுவா அப்பொழுது தலைவனாய் இருந்த நேரம், ஆயி பட்டணத்தை பிடிப்பதற்காக போனார்கள். தேவன் தான் வாக்குத்தத்தம் பண்ணார், ஆயி என்கிற அந்த செழிப்பை, அந்த நாட்டை நான் உனக்கு தர்றேன். என்ன சொன்னாரு? அது ஒரு பிளஸிங், அது நீ பிடிச்சிக்கோ, அது உனக்கு தான், நான் உனக்கு தந்துடுறேன் அப்படின்னு சொன்னேன். இவங்க பார்த்தாங்க, இவங்க ஒரு ஸ்கெட்ச் போட்டாங்க மன அளவில். ஆண்டவர் தான் சொல்லிட்டாரு, கொஞ்சம் பேர் போய், ஏன்னா அங்கே மக்கள் கொஞ்சம் தான் இருக்கிறாங்க, ஒரு 3000 பேர் போய், 3000 பேர் போய் அதை எளிதாக என்ன பண்ணலாம், முறியடித்து பிடித்து விடலாம் என்று போனாங்க. அப்படி போய் இவங்க அவர்களை முறியடிக்கல, அவங்க இவங்களை முறியடிச்சாங்க. யாரு? நேர கதை மாறிட்டு இவங்க நிசாரமா போனாங்க. கர்த்தர் சொல்லிட்டார், ஜெயம் நமக்கு தான். நம்ம பல காரியங்கள் அப்படிதான்.
ஒரு அசட்டுத்தனம், அதுக்கு பேர் அசட்டு. ஒன்றும் இல்லை, கர்த்தர் எல்லாம் பார்த்துக்குவார். தேவன் எல்லாம் செய்வார். கர்த்தர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் உதவி செய்வார், அவர் சத்துருவை ஒப்பு கொடுப்பார், விடுதலை நடக்கும், நன்மை வரும். இதுதான் அங்கே நடந்தது. ஆனால் வரல, அடிதான் கிடைத்தது. என்ன கிடைச்சது? தாக்குதல், தாக்கப்பட்டாங்க, பாதிப்பு வந்தது. கர்த்தரோட போனாங்க, அடி வாங்கிட்டு வந்தாங்க. கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி உண்டு, தேவனுடைய மேகம் உண்டு. அவர் அன்னைக்கும் அவர் கொடுத்த சாப்பாட்டை சாப்பிட்டாங்க, எல்லாம் பண்ணிட்டு போனாங்க. எல்லாம் பண்ணியும் இவங்களுக்கு அது ஜெயமா நடக்கல. அப்ப அங்க தோல்வி. யோசித்து பாருங்க, நாம் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழுகிறோம், கர்த்தர் இருக்கிறார் என்று நம்புகிறோம், அதற்கு பல வாக்கு தத்தங்கள் எல்லாம் எடுப்போம். என்னென்ன? இந்த உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களில் நான் உங்களோட இருக்கிறேன். அதுக்கு பைபிள்ல நிறைய வசனம். நீ தீய கடந்தாலும் நான் இருப்பேன், உன் மேல அது வேகாது, பற்றாது. தண்ணீரை கடக்கும் யாருக்கு சொன்னார்? உனக்கா? அது ஏன் இப்படி நீ வரட்டு தைரியத்தில் எடுக்கிறீங்க? கர்த்தருங்க வாழ்க்கை, நம்முடைய வாழ்க்கை என்ன, அது ரொம்ப பார்க்க வேண்டியது. தேவ மக்கள் முன்னேற்றத்தின் பாதையில், வளர்ச்சியின் பாதையில், ஜெயத்தின் பாதையில் போக முடியாத காரணம், தங்கள் வாழ்க்கையில் அடிவிழ காரணம், பேய் பிடிக்க காரணம், வியாதி வர காரணம், சுகர் வர காரணம், பிரஷர் வர காரணம், பாதிக்கப்பட காரணங்கள், தரித்திரங்கள், நஷ்டங்கள், விபத்துகள் எல்லாம் வர காரணங்கள் பல உண்டு. அதுல இது ஒன்று. நான் ஒன்ன சொல்றேன், எல்லாம் இதனாலதான். அப்படி இல்லை, எதிரிகளால் வரும், அனுமதிக்கப்பட்டு வரும், நாம் செய்ய வேண்டியதை செய்யாதனால் வரும், நாம் செய்யக்கூடாததை செய்தனால் வரும். இதே தப்பதான் மக்கள் இன்னைக்கும் பண்றாங்க. அவங்களும் அதே தான் பண்றாங்க. கர்த்தர் இருக்கிறார். நீ தண்ணீரை கடக்கும் போது நானும் வருவேன், நான் மோசையோடு இருந்த மாதிரி உன்னோட இருப்பேன். அவர் இருப்பேன்னு சொன்னாரு, நீ தான் இருக்க மாட்டேன்றீங்க. நாம் எங்கே இருக்கிறோம்? யாரோடு, எதோடு? நம்முடைய மனம் எதோடு ஒட்டி கொண்டிருக்கிறது? நீங்கள் அவரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். இந்த பிரமாணத்தை நாம் மாற்றுகிறோம். ஹல்லேலூயா. பாருங்கள், தேவன் என்பது அனுபவமானது. நாம் ஏதோ யூகா போகத்தில் தேவன் இருக்கிறார் என்கிற ஒரு மன அலட்சிய போக்கோடு நாம் இருந்தால் சூழ்நிலை நம்மை நிரூபிக்கும் கர்த்தர் இல்லை என்று. எது நிரூபிக்கும்? வர்ற சூழ்நிலை தேவன் உன்னோடு இல்லை என்று சொல்லும். அப்படி அப்போ நம்ம புரிய மாட்டோம், நம்ம தான் கர்த்தரோட இல்லைன்னு புரிய மாட்டோம். நம்ம ஐயோ ஆண்டவர் என்னமோ ஆகி போச்சு, அவன் தான் தள்ளனா, இவன் தான் போட்டான், சொப்பனை வேற வரும். நமக்கு தெரிஞ்ச பிடிக்காத ஆளுங்க இருப்பாங்க, அவங்க என்னமோ பண்ணி போட்டாங்க, எல்லா பணியும் அவங்க மேல, பேய் மேல, ஆட்கள் மேல. நம்ம யாரு? மகா நீதிமான். எப்படி? முதலாவது நம்ம தான் அக்யூஸ்ட் நம்பர் 1. பிறகுதான் அடுத்தவன் செஞ்ச உடனே நம்மள சாக மாட்டோம். அந்த அளவுக்கு தேவன் பலவீனர் அல்ல. உன்னை சாவுக்கு ஒப்பு கொடுப்பதற்கல்ல எதிரி. சாவு உங்களால தான் வரும். நம்ம மதியினத்தினால வரலாம், அல்லது தேவன் ஒப்பு கொடுத்தால் வரும். பேய் நினைச்ச உடனே யாரையும் சாகடிக்க முடியாது. ஹல்லேலூயா. உள்ளான வாழ்க்கை எப்படி இருக்கிறது, இதை புரிந்தவன் யாரும் இல்லை. அதே மாதிரி இங்க நிறைய பேருக்கு ஜெபிக்கிறவங்கன்னு பேர் இருக்கும், ஆனா பேயிட்டு அதிகமா அடி வாங்கிட்டு தான் இருப்பான். ரியலி. வீட்டுல பிரச்சனை தீராது, வருமானத்துல பிரச்சனை தீராது, குடும்பத்துல தரித்திரம் தீராது, பல ப்ராப்ளம் பல இருந்துகிட்டே இருக்கும். ஆனா பேர் என்ன? நல்ல ஆவிக்குரிய சகோதரி சகோதரன், சபைக்கெல்லாம் உண்மையா இருப்பான். சபைக்கு தான் உண்மை. கர்த்தருங்க பாஸ்டர்ட்ட எல்லாம் ரொம்ப பயபக்தி, தசமபாகம் கரெக்டா கொடுப்பாங்க, ஒழுங்கு தவறாம மீட்டிங் போவாங்க. இந்த மாய்மாலக்காரங்க பண்ற எல்லாமே அப்படிதான் இருக்கும். ஹல்லேலூயா. அது எப்ப புரியும்? சோதனையில் தெரியும், பரீட்சையில தெரியும் எந்த லட்சணத்தில் இது படிச்சிருக்கு. எப்போ பரீட்சை உங்களுக்கு சோதனை வந்தால் நீங்கள் தேவனோடு இருக்கிறீர்களோ இல்லையோ என்று அது நிரூபிக்கும். கிறிஸ்து உங்களில் இருக்கிறாரா இல்லையா, நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ அல்லவோ என்று உங்களுக்கு தெரியுமா? எப்படி தெரியும் அப்படின்னு
கர்த்தர் அன்றைக்கு கொரிந்து சபை மக்களிடத்தில் கேட்பார், எப்படி நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாம் என்று ஆ, உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள். நீங்கள் விசுவாசம் என்பது தேவனோடு சேருகிற ஒரு ஐக்கியம், அதன் பெயர் விசுவாச வாழ்க்கை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஜோரா சொல்லுங்க, கைகளை உயர்த்தி. ஹல்லேலூயா. விசுவாசம் என்பது தேவனோடு ஈடுபாடு கொள்வதற்கு உரிய தகுதி. கண் என்பது பூமியிலே நடமாடுவதற்கு செயல்படுவதற்கு நமக்கு தரப்பட்டிருக்கிற ஒரு அவயவம். கண் பார்வை ரொம்ப முக்கியம். அதுபோல விசுவாசம் அது மனக்கண்ணுடைய செயல். மனம் தேவனை சாரும், அதுதான் விசுவாசம். அவர் சொல்லுகிறார், நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ என்று உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள். உங்களை நீங்களே சோதித்து, டெஸ்ட் ஃபார் யுவர்செல்ஃப், உன்னை நீயே பரீட்சித்து பார். உங்களை நீங்களே பரீட்சித்து பாருங்கள். உங்களை நீங்களே பரீட்சித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்று உங்களை நீங்களே அறியீர்களா? உங்களுக்கு தெரியுமா இருக்கிறாரா இல்லையா? விசுவாசம் தேவனை உங்களில் கொண்டு இணைத்துவிடும். விசுவாசம் இருந்தால் விசுவாசத்தின் மூலமாய் இயேசு உங்களுக்குள்ளே என்ன பண்ணுவார்? தங்கி இருப்பார். யாருக்குள்ளெல்லாம் கர்த்தர் இருக்கிறார்னா உடனேயே ரெண்டு கையும் தூக்கிடும் இல்லையா? கர்த்தர் இருக்கிறார். இருக்கிறாரா இல்லையான்னு நீ சொல்றதில்ல, சூழ்நிலை நிரூபிக்கும். இருந்தா ஏன் வெகு காலம் உனக்குள்ள கட்டு இருக்கு? உன் காலில் இருக்கிற புண்ணே தீரல, அப்ப தேவன் எங்க இருக்கிறாரு? பயன் இல்லையே, பிரயோஜனம் இல்லையே. உன் பராணம் மாறல, சுகர் இருக்கு, இப்ப தேவன் இருக்கிறான்னு ஏன் சொல்ற? நீ பொய் சொல்றிய. நீ கரண்ட் இருக்குன்னா எதை வச்சு கண்டுபிடிக்கிறீங்க? கை வச்சா விளக்கு எரியுது, ஃபேன் ஓடுது, எல்லாம் இதேதான். கிறிஸ்து இருந்தால் விடுதலை உண்டு. கிறிஸ்து இல்லாம வச்சுட்டு இருக்கிறான் ஏன் உங்களை நீங்களே ஏமாத்துறீங்க? அவர் சொல்றாரு, இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ள இருக்கிறார் என்று உங்களை நீங்களே அறியீர்களா? உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? இது ஒரு கேள்வியாகும். உங்களுக்குள்ள இருக்கிறார்னு சொல்லல அந்த வார்த்தை. உங்களுக்கு தெரியுமா இருக்கிறாரா இல்லையா? ஆமான்றாங்க அந்த அம்மா. நான் சொல்றேன் இல்ல. கர்த்தர்ட்ட போய் கேளு. நான் நல்ல நிம்மதியா ஆண்டவர் இருக்கிறாரு இருக்கிறார் அப்படின்னு ரொம்ப ஹாப்பியா இருந்தேன். இந்த ஆள் என்ன சொல்லிட்டாரு? கர்த்தர் உனக்குள்ள இல்லைன்னு சொல்லிட்டாரு. ஏசப்பா ப்ளீஸ், நீங்க என்கிட்ட இருக்கிறீங்களா இல்லையா கேளு. அதென்ன கோச்சுக்குவாரு நினைக்கிறீங்களா? அவர் இருக்கிறார்னு மட்டும் சொல்லட்டும், உனக்கு எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? அந்த மாதிரி ஒரு அனுபவம் வேணும்னு. அது இருந்தா அது வல்லமை, அது உன்னை ரட்சிக்கும், அது உன்னை காப்பாற்றும், அது உன்னை விடுவிக்கும், அது உன்னை விடுவிக்கும், அது உன்னை காப்பாற்றும், அது உன்னோடு சம்பாஷிக்கும், அது உன்னோடு கடிந்து கொள்ளும். அவர் அது அதுன்றது அவர் அவர் அவர். இது நீதிமொழிகளை சொல்லியிருக்கு. நீ படுக்கும்போது, நீ எழுந்திருக்கும் போது அது உன்னோடு பேசும். அவர் பேசுவார். ஹல்லேலூயா. ஞானத்தை பற்றி அப்படி சொல்லப்படும். அது வழிகாட்டும், அது உன்னோடு வரும், உன்னை பாதுகாக்கும், உன்னை அரவணைக்கும். நீ தழுவிக்கொண்டால் அது உன்னை கனம் பண்ணும். அது நீ இருக்கும்போது உன்கிட்ட பேசும். எப்படி இந்த சில சொல்லுவாங்க, ஆண்டவர்கிட்ட எப்பவும் பேசுவார். எப்படி எப்படி அவங்களே அது வேற. நம்ம மனசுன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதுவே பேசும். மகளே நான் உன்னோடு இருக்கு போச்சு. அவங்களே அவங்களுக்கு யாரு? ஆண்டவர். நான் பேசுற அப்படி இல்லை, வா செவி கேட்கும். நீயே உனக்கு பேசுறது இல்லை. போகட்டும், முதல்ல வாஸ்தது வா. இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ள இருக்கிறார் என்று, இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ள இருக்கிறார் என்று உங்களை நீங்களே அறியீர்களா? உங்களுக்கு தெரியுமா அவர் இருக்கிறாரா இல்லையா? நீங்கள் பரீட்சைக்கு நில்லாதவர்களா இருந்தால், நீங்கள் பரீட்சைக்கு டெஸ்ட் சோதனை பரீட்சைக்கு நில்லாதவர்களாய் இருந்தால் அறியீர்கள். உங்களுக்கு தெரியாது. புரியுதா நான் பேசுறது?
உங்களுக்கு சோதனை வரும்போது அவர் பேசுறாரா? அவர் உனக்கு வழி நடத்துதல் தருகிறாரா? உன்னை காப்பாற்றுறாரா? உன்னை விடுவிக்கிறாரா? இல்ல வியாதியில கை விடுறாரா? வியாதி அனுபவிச்சுட்டு வா அப்படின்னு விடுறாரா? யோசிங்க. இல்ல எதுவுமே சொல்லல. பாருங்க, வாழ்க்கை என்பது தேவனோட அனுபவம். உங்களுக்கு தெரியணும் அவர் இருக்கிறாரா இல்லையா. இது ஒரு அனுபவம் சார்ந்தது. அநேகர் இருக்கிறன்னு நினைச்சிட்டே போவாங்க, வாழ்க்கை ஃபுல்லா மருந்து எடுத்துட்டே இருப்பாங்க. அது என்னதுன்னே தெரியாது. நிச்சயமாய் தேவன் பேசியிருப்பார் அவங்ககிட்ட, சொப்பனங்கள் தரிசனங்கள் மூலமாய். அது எல்லா மனுஷங்கள்ட்டையும் பேசுறது, எல்லா பாவிகள்ட்டையும் பேசுவார் தேவன். அவர் தேவன் பாத்தீங்களா, எச்சரிப்பார். உனக்கு ஆபத்து வருது, பிரச்சனை வருது அப்படின்னு எல்லாருமே குறைஞ்சபட்சம் சொப்பனமாவது பார்ப்பாங்க. தேவன் பேசுற பிரைமரி முதல் படி. உங்க வாழ்க்கையில் நீங்க நிறைய பார்ப்பீங்க. நீங்க ஆளுங்களை பார்த்தீங்கன்னா அந்த ஆளை தான் என்ன பண்ணுவீங்க, சாகடிக்க காத்திருப்பீங்க. என் வாழ்க்கையே நாசம் பண்ணது இவ தான் அல்லது இவன் தான் அப்படின்னு நீங்க உடனே என்ன எடுப்பீங்க, மரண ஆயுதம் எடுப்பீங்க. அப்படின்னா விரும்புவீங்க அது சத்து போட்டு, அது சாவாது. ஏன்னா அது இல்லை உனக்கு பிரச்சனை. உங்ககிட்டயே இருக்கிற ஒரு ஆசாமி அந்த சாயல்ல உங்ககிட்டயே போறார். இதெல்லாம் ஆன்மீக அர்த்தம், ஆவிக்குரிய அர்த்தங்கள். சோ அதை தேவன் உங்களுக்கு சொல்லி தந்தாதான் புரியும். அப்பதான் நீங்க அதுல ஜெயம் எடுக்க முடியும். தேவன் என்பது ஒரு உறவு, சொந்தம். அந்த உறவை நீ மெயின்டைன் பண்ணணும், அதை பாதுகாக்கணும், அதுக்கு தகுதியா நடக்கணும், அதை பத்திரப்படுத்தணும், அதை கனம் பண்ணணும், அதுக்கு காத்திருக்கணும், அதுக்கு செலவு பண்ணணும், அதுக்கு விட்டு கொடுக்கணும், அதை ஏற்றுக்கொள்ளணும். அப்பதான் உறவு காக்கப்படும். ஹல்லேலூயா. சும்மா நம்ம ஹாயா இருப்போம், அவர் நம்ம கூட சும்மா பின்னால வருவார். தேவனை பொறுத்த மட்டில் நீ புதையலை போல் தேடினான். எப்படி? முழு இருதயத்தோடு அவரை பலவந்தம் பண்ணினால் கிடைக்கிறவர் அவர். நாம் தவறுகிறவர்கள், தப்பு செய்கிறவர்கள், நம்முடைய சிந்தனை தேவனுக்கு ஏற்காதது, நம்முடைய மனம் கர்த்தரோடு ஒவ்வாதது, உலக பிரகாரமானது, அதோடு தேவன் சேருவதே இல்லை. புரிந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. ஏன் தேவன் சேர வேண்டும் என்பதற்காகத்தான் உங்கள் மனம் புதிதாக வேண்டும் என்று சொன்னார். என்ன சொன்னாரு? உங்கள் மனம் புதிதாகணும். இந்த உலக மக்களின் மனம் போன்று உங்கள் மனம் இருத்தலாகாது. அதான் இப்பிரபஞ்சத்துக்கு ஒத்த சாயல் வேஷம் உங்கள் மனதில் இருக்கக்கூடாது. தேவனுடைய மனதை அறியத்தக்கதாய், தேவனுடைய விருப்பத்தை புரியத்தக்கதாய் உங்கள் மனம் மறு ரூபம், வேறு ரூபமடைய வேண்டும் என்று சொன்னார். அது தேவனால் மட்டும் தான் நடக்கும். இப்ப தேவனை நீங்களும் சேர்ந்து கட்டி எழுப்புகிற மாளிகை தான் மனம். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுவோம். இது போர் அடிக்கும் உங்களுக்கு, ஏன்னா இது ரொம்ப கடினமான காரியம். இதுதான் அனுபவம், தேவனை குறித்த அறிவு. நம்ம அபிஷேகம் பெறுவோம், ஆவி பெறுவோம், நல்ல உணர்ச்சி வசப்பட்டு உற்சாகமா துதிப்போம். ஆனா இதோட நீங்க முட்டுறீங்க, அப்படியே விட்டுறீங்க. அதனால தான் தேவன் என்ன நினைக்கிறார் அறிந்து ஜெபிக்கணும்னு. அவர் சித்தத்தின்படி நீங்கள் எதையாகிலும் கேட்டால் அவர் உங்களுக்கு செவி கொடுக்கிறார் என்று நீங்கள் அறிந்து கொள்ளலாம். எப்படி? நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால், அவர் சித்தத்தின்படி நாம் எதையாகிலும் கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பது அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் தைரியம் கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. நமக்கு இருக்கிற தைரியம் என்ன? அவர் விருப்பப்படி நான் ஜெபித்தால் அவர் எனக்கு செவி கொடுப்பார். எவ்வளவு தெளிவர். உடனே நீங்க வசனம் எடுப்பீங்க, எல்லாரும் ரட்சிக்கப்பட விருசித்தம். வாழ்க்கையில தேவன் இப்ப எதை செய்யணும்னு விரும்புறான்? முதலாவது கேள்வி, நீ புதுசா பிறந்திருக்கிறியா? பிறகு ஆவின்படி வாழத்தக்கதாக வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறியா? அடுத்தது, ஒவ்வொரு நாளும் பழைய மனிதனை களைந்து புதிய மனிதனை தரித்துக் கொள்ளுகிறாயா?
உள்ளத்தில் புதிதான ஆவி உள்ளவர்களாய் ஒவ்வொரு நாளும் ஆவியை பெறுகிறீர்களா? இல்ல தேவனுடைய ஆயுதபாணி சர்வாயுத வர்க்கம் என்கிற வஸ்திரம் தரிக்கிறீங்களா? நம்முடைய ஜெபம் என்பது அவர் விருப்பப்படி வர அவரும் நாமும் இணையணும். ஹல்லேலூயா. இணைவு வராமல் நாம் இருக்கிறார் என்று நினைத்து கொண்டு வாழ்வது பெரிய ஆபத்து. அது என்னைக்கு அந்த நம்மளை ஏமாத்திரும், கைவிட்டுரும். அதைத்தான் நம்ம ஃபர்ஸ்ட் வாசித்தோம். அவங்க ஜாலியா வந்தாங்க, கர்த்தர் இருக்கிறார், நீ போ, அந்த நாட்டை உனக்கு ஒப்பு கொடுத்தேன் எல்லாம் சொல்லிட்டார். கானான் நாட்டையே தந்தாச்சு, நீ எல்லாம் உனக்கு தான், நீ செய்யறதெல்லாம் வாய்க்கும், நான் உன் கூட இருப்பேன். என்ன பண்ணுவேன், எதிரிகளை முறி அடிப்பேன், இப்படிலாம் சொன்னாரா இல்லையா? சொன்னார். அது இன்னைக்கு சொன்னாரு. நாளைக்கு நம்முடையது இல்ல, நாளைக்கு புதிய நாள், அன்னைக்கு சொல்லணும். எப்படி இருக்கு இப்ப புரியுதா? ஒரு நாள் சொன்னாரு, என்னது, நான் உன்னோடு இருப்பேன், நான் உன்னை கைவிட மாட்டேன்னு சொல்லிட்டாரு. நம்ம இனி ஆயில் ஃபுல்லா இருப்பார், அப்படி அர்த்தமா? அப்ப ஏன் தேவன் அபிஷேகித்த கீசின் குமாரனாகிய சவுலை தேவன் கைவிட்டார்? ஏன் கைவிட்டார்? இதெல்லாம் சாட்சி தானே, யோசிங்க. கைவிட்டாரா இல்லையா? அவர் சொல்லுகிறார், அவன் கர்த்தரை தேடாமல், எப்படி அவனுடைய மனம் கர்த்தரை தேடல, அஞ்சனம் பார்க்கிறவளை தேடினது. சவுல் கர்த்தருடைய வார்த்தையை கைக்கொள்ளாமல் கர்த்தருக்கு செய்த துரோகத்தின் நிமித்தமும் கர்த்தருடைய வார்த்தையை கடைபிடித்து வாழ அவன் பழகல. அவனுடைய மனம் விரும்பினதை செய்ய முற்பட்டான். நம்மளும் அப்படி எல்லாத்திலும் நல்ல பிள்ளை மாதிரி நடிப்போம், ஆனா நம்முடைய மனம் எதையாவது ஒன்றை வாஞ்சிக்குதுன்னா அதை செய்யறதுக்காக கர்த்தருடைய உதவியை கூப்பிடுவோம். அதேதான் அவனும் செஞ்சான். அவர் சொல்லுகிறார், சவுல் கர்த்தருடைய வார்த்தையை கைக்கொள்ளாமல் கர்த்தருக்கு செய்த தன் துரோகத்தின் நிமித்தமும் கர்த்தருக்கு செய்த தன்னுடைய துரோகத்தின் நிமித்தமும் அவன் கர்த்தரை தேடாமல் அஞ்சனம் பார்க்கிறவர்களை கேட்கும்படிக்கு தேடின நிமித்தமும். நல்லா கவனிங்க, தேடுதல் என்பது ஒவ்வொரு நாளும் உள்ளது. இன்னைக்கு தேடுறது இன்னைக்கு யூஸ் ஆகும், நாளைக்கு நாளை தினம் கர்த்தருடையது, நம்முடையதல்ல. கிடைத்தால் நமக்கு நல்லது. ஹல்லேலூயா சொல்லுவோம். அப்போ இன்றைக்கு நீ தேட வேண்டும். நாளை தினத்தை தேவன் தந்தால் தேவனை தேடுதல்னா என்னது? பைபிள் வாசித்து ஜெபிக்கிறது. தேடுதல் என்ன? ஜிமிக்கி கம்மல் ஏதோ வீட்டுக்குள்ள தவறிச்சு, என்ன பண்ணுவீங்க? தேடுவீங்க, அப்படிதானே? எப்படி சும்மா அப்படியா? எவ்வளவு கண்ணு கழுகு பார்வையா, எப்படி தேடும்? ஐயோ அப்பா என்ன போச்சு, ஒரு பவன் உருப்படி, அப்படிதான் நம்ம. அது மேல எப்படி இருக்கும்? ஏய் உண்டா இல்லையா? அதேதான். அப்ப நீ கண்டு பிடிக்கிறது வரைக்கும் தேட மாட்டீங்க. அப்படி ஒவ்வொரு நாளும் கர்த்தரை நீ பற்றி கொள்ளும் வரைக்கும் தேடுவதுதான் ஜெப வாழ்க்கை. அவர் உன்னை தொட்டிருக்க வேண்டும், அவர் உன்னை புதிதாக்கி இருக்க வேண்டும், உன்னுடைய மகிமை மாறி இருக்கணும், உனக்கு பலன் வந்திருக்கணும், உன்னிலே விடுதலை வரணும், உனக்குள்ளே தேவ பிரசன்ன சமாதானத்தை கொண்டு வரணும். ஹல்லேலூயா. அப்படி தேவனை நீங்கள் ஒன்றுபடுவதுதான் ஒவ்வொரு நாளும் உங்கள் லட்சியமா இருக்கணும். இதான் தேடுதல். சும்மா தேடுறேன், நம்ம பசி நாளத்துக்கும் சேர்த்துன்னு சாப்பிடுவோமா? யாராவது அப்படி பண்ணுவாங்களா? அன்றென்றுள்ள அப்பன்னு தானே சொன்னாரு. எப்படி சொன்னாரு? அன்றென்று உள்ள அப்பத்தை இன்று எங்களுக்கு, அப்படின்னா இன்னைக்கு உள்ள சாப்பாடு இன்னைக்கு தாரும். அப்போ இன்னைக்கு தேடுதல், நாளைக்கு வேணும். நம்ம இன்னைக்கு பண்ணுவோம், நாளைக்கு தேடவே மாட்டோம் கர்த்தரை. நீங்க மாறுபாடான மனம் உள்ளவர்கள் என்று புரிந்து கொள்ளுங்கள், ஒத்துக்கொள்ளுங்கள். அதனாலதான் நாம் இலக்கக்காரர். இங்கே அவன் தேடவில்லை, தேவனை தேடல. ஆரம்பத்தில் ரொம்ப நல்ல பிள்ளை மாதிரி இருந்தார். அப்புறம் அவர் தேவனை அசட்டையாய், அவர் வார்த்தையை புறக்கணிக்கிற அளவுக்கு, தள்ளி விடுற அளவுக்கு, கண்டுகாம வாழ்ற மாதிரி ஆள் மாறிட்டார். அவன் கர்த்தரை தேடாமல் அஞ்சனம் பார்க்கிறவர்களை கேட்கும்படிக்கு தேடினதின் நிமித்தமும் செத்து போனான். என்னன்னா அவன் தேவனை தேடாததுனால செத்தான், காலத்துக்கு முன்ன செத்தான்.
ஏன்? துரோகத்து நிமித்தம். அப்போ தேவன் இருப்பேன்னு தானே சொன்னார். அவன் மேல ஒரு அபிஷேகம் ஊற்றினார். தேவன் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? அந்நாள் முதல் அவன் மேல என்ன வந்தது? கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கினார். தாவீதுக்கு அப்படி சொல்லியிருக்கும். இவன் சாமுவேலை சந்தித்தான். அப்பொழுது சாமுவேல் தைல குப்பியை எடுத்து அவன் தலையின் மேல் வார்த்து அவனை முத்தம் செய்து, கர்த்தர் உன்னை நம்முடைய சுதந்திரத்தின் மேல் தலைவராக அபிஷேகம் பண்ணினார் அல்லவா என்று சொல்லி அபிஷேகித்தாரு. அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் இறங்கினார். இப்ப தேவன் வந்தாச்சு, இனி தைரியம். அப்படிதானே? ஆனா அந்த தேவன் அவனை சாகடிச்சார், கைவிட்டுட்டார். ஏன்? அவன் தேவனுக்கு துரோகம் செஞ்சான். துரோகம் என்னது? அவருக்குரியவனாய் இருந்து கொண்டு அவருக்குரியவனாய் வாழாதது. துரோகம் என்னது? சொல்லுங்க சத்தமா. துரோகம்னா என்ன? அவருக்குன்னு தன்னை ஒப்பு கொடுத்து விட்டு அவருக்குரிய நபராய் தரமுள்ள வாழ்க்கை வாழாதிருப்பது துரோகம். அதனால தேவன் அவனை கொண்டு போட்டான். தேவன் கொல்லுகிறவர், உயிர்ப்பிக்கிறவர். தேவன் குமாரனை தந்தார். எதுக்கு? நீ பொழைக்க. குமாரன் அதோட முடியாது. தேவன் என்பது இயேசு சொல்வார், பிதா என்னிலும் பெரியவர். அவர் ஒரு மனிதனுடைய சரீரத்தையும் ஆத்மாவையும் நரகத்தில் அழிக்க வல்லவர். அவருக்கு பயப்பட வேண்டும். ஹல்லேலூயா. யாருக்கு பயப்படணும்? இயேசுனா என்னமோ பயமே இல்லாத மாதிரி ஒரு ஃபீலிங் ஆயிட்டு இப்ப நமக்கெல்லாம். அது உனக்கு தரப்பட்ட மன்னிப்பு, உனக்கு தரப்பட்ட பரிசுத்தம், உனக்கு தரப்பட்ட தேவ நீதி, உனக்கு தரப்பட்ட பிதாவின் தகுதி இயேசு. ஹல்லேலூயா. ஆனால் தேவன் என்பது அவ்வளவு இல்லை. அவர் கொல்லுகிறவர், நியாயம் தீர்க்கிறவர், தண்டிக்கிறவர், ஆபத்துகளுக்கு ஒப்பு கொடுப்பார். இதெல்லாம் தேவன் செய்கிறது. அதுக்கு தான் நான் சொல்றேன், தேவனை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். அறியாமலே வாழ்ந்து கெட்டு போகாதீங்க. அவர் தேவன். நம்ம ஒண்ணு பேசும்போது அதில் ஈடுபடுவார் தேவன். அவ்வளவு நமக்கு நெருக்கமானவர் கர்த்தர். நம்ம அப்படி கோலா கம்மன்னு அவர் இல்லைன்னு நினைச்சிட்டே போறோம். கண்ணை மூடினா உலகமே இருண்ட மாதிரி. எது? கண்ணை மூடினா உலகம் இருண்டு. நம்மளே கர்த்தர் நம்மளை கண்டுக்க மாட்டார். இல்ல, அவர் உன் வழிகளின் பலனை உன்மேல் வர பண்ணுகிற தேவன். பேசுவார், அன்புள்ளவர். அதனாலதான் அவர் எச்சரிப்பதும் தண்டிப்பதும் போதிப்பதும் கடிந்து கொள்வது. அதுக்கு பேர் தான் அன்பு. நீங்க பிள்ளைகிட்ட காட்டுவீங்களா ஒரு அன்பு? அது சும்மா, அது நம்மளுடைய பழக்கம். என்ன ரொம்ப அன்பு மாதிரி பேசுறத அன்பு நம்ம நினைச்சுக்குவோம். இப்படி ஒரு ஏமாற்றம் நமக்குள்ள இருக்கு. அன்பு என்பது உன் பிள்ளை நல்லா இருக்கணும்னா நீ என்ன பண்ணுவ? அடி கொடுத்து வளர்ப்ப, தண்டிப்ப, தப்ப சொல்லி கொடுப்பீங்க, நல்லதை செய்யணும்னு சொல்லுவீங்க. அதைத்தான் தேவன், அதாவது தான் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறார் என்று சொல்லுகிறார். அப்ப சிட்சை என்பது நேசத்திற்கு அடையாளம். அடி தர்றது என்ன அர்த்தம்? நம்மை அவர் நேசிக்கிறார் என்ற அர்த்தம். போகட்டும். அப்போ தேவன் என்பது கூட இருப்பார். இனி என்னைக்கு இருப்பார்? நீ இருந்தால் இருப்பார். தேவனை விட்டு நாமே ஒரு ஆவிக்குரிய வாழ்வை செஞ்சுக்கிட்டே போவோம். அதைத்தான் இஸ்ரவேல் மக்கள் பண்ணினாங்கன்னு சொல்ல வந்தேன். தேவன் இருந்தார், யுத்தம் பண்ணினார்கள், சத்துரு ஒப்பு கொடுத்தார். இப்போ தேவன் இருக்கிறார் என்று நினைத்துக் கொண்டு யுத்தம் பண்ணினார்கள், சத்துரு அவர்களை மேற்கொண்டார். பின்பு தேவன் இல்லை என்று அறிந்து கொண்டார்கள். இப்ப என்ன புரியுது? அதைத்தான் ஆயின் மனிதர்கள் அவர்கள் ஏறக்குறைய நம்ம ஜனங்களை யுத்தத்துக்கு போனாங்க இல்லையா, கர்த்தரோட போறேன்னு போனாங்கல்ல, இவர்களில் ஏறக்குறைய 36 பேரை வெட்டி போட்டார்கள். 36 பேரை வெட்டி போட்டார்கள். என்ன புரியுது உங்களுக்கு? கர்த்தர் இருக்கிற நினைச்சிட்டு போனா அங்க பெரிய பிரச்சனை வந்து, ஆண்டவர் இருக்கிறனால நான் நம்பி வந்தேன், ஏன்னா இப்படி ஆகி போச்சு, இந்த மாதிரி பிரச்சனை ஆயிடுச்சு, இப்படி ஆயிடுச்சு அப்படியெல்லாம் நம்ம சொல்லுவோம், நிறைய சொல்லுவோம். தெரியுமா? அனுபவத்தில் பார்த்தீங்கன்னா தெரியுமா தெரியாது? நமக்கு நிறைய பிரச்சனை வரும். பிள்ளைகளுக்கு வரும், வீட்டில் வரும், கணவன் மனைவி, பொருளாதாரம்,
மற்ற சரீர ரீதியா பிரச்சனைகள், இது எல்லாம் தான் வெட்டு விழுறது, அடி விழுறது, எதிரியினுடைய தாக்குதல்கள். அதை புரிந்து கொள்ளுங்கள். இவங்க கர்த்தர் இருக்கிறாருன்னு போனாங்க, அங்க இருந்து அடியை வாங்கிட்டு திருப்பி ஓடினாங்க. ஏறக்குறைய 36 பேரை வெட்டி போட்டார்கள். அங்க ஒரு ஜனங்களுடைய இருதயம் கரைந்து தண்ணீராய் போயிட்டு எப்படி மெல்ட் ஆயிட்டு, பயந்துட்டாங்க, குழம்பிட்டாங்க. எங்களை கர்த்தர் கை விட்டார், தேவன் எங்களை கை விட்டுட்டாரு, தேவன் எங்க அப்பா ஏன்பா இப்படி எங்களுக்கு நடக்குது? எப்படி தேவன் இருக்கிறார் என்கிற சுய பக்தி ஆபத்து. அவர் இருக்கிறாரா, அதான் நம்ம வாசித்தோம் இல்லையா, அவர் உங்களுக்குள் இருக்கிறாரா, இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்று உங்களை நீங்களே அறியீர்களா? இது உங்களுக்கு கருகலா இருக்கும். உங்களை உற்சாகப்படுத்துற மெசேஜ் எல்லாம் பேசினா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நான் அப்படி பேசி இருக்கிறேன் இல்லையா? சொல்ல அப்படியே என்னோட ஒருத்தர் கேட்கிறார், என்ன பாஸ்டர் நீங்க முன்னாடி வேற மாதிரி விடுதலை பத்தி, சுகத்தை பத்தி, ஆசீர்வாதத்தை பத்தி பயங்கரமா எல்லாம் பேசுவீங்க, இப்ப வெறும் ஆண்டவரை பத்தி, ஆண்டவரோட வாழ்றதை பத்தி தான் பேசுறீங்கன்னு கேட்கிறாரு. நான் அப்ப அதுக்குள்ள அவர் பதில் சொல்லிட்டு விட்டேன். இப்ப தேவனை கேட்கிறேன், ஆண்டவரை இப்படி கேட்டார் ஒரு ஆள், அப்ப தேவன் எனக்கு அதுக்கு சரியான ஒரு பதிலை சொல்லி தந்துட்டார். அது ரொம்ப நல்லா இருந்தது. பிரச்சனை பேசி என்ன பிரயோஜனம்? பிரச்சனைக்கு பரிகாரிய பேசுறேன், பரிகாரி வேணும் அப்படின்ட்டு, புரியுதா? அப்போ இயேசு வந்து பிரச்சனை பேசல, ராஜ்யத்தை பேசினார், பிதாவை பேசினார். ஹல்லேலூயா. இயேசு வந்து என்ன பேசினார்? ராஜ்யம் எப்படிப்பட்டது எப்படிப்பட்டது என்று பேசிட்டே போனார். யாருக்கும் புரியவும் இல்லை. ஆனா போர் அடிச்சிடும், இவர் என்ன பேசுறாரு அப்படின்னு விலகி எல்லாம் போனார். நமக்கு இப்போ இதமா இருக்கணும். இது அனுபவம். பாதாளம் மிக கொடிய இடம், அதில் தப்புவதற்கான ஜீவனுக்கு ஏதுவான போதனை. கிறிஸ்து உங்களுக்கு ஜீவன், ஜீவாப்பம். அப்ப கிறிஸ்துவை உங்களுக்குள் இருக்கிறாரா, வாழ்கிறாரா என்கிறதை நீங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். அவர் இருந்தால் உங்களுக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? கர்த்தர் என் பட்சத்தில் இருந்தால், கர்த்தர் என் பட்சத்தில் இருந்தால், தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால், தேவாதி தேவன் என்னுடைய பட்சத்தில் இருந்தால், நமக்கு விரோதமாக நிற்பவன் யார்? நமக்கு விரோதமாய் நிற்பவன் யார்? தேவனே கூப்பிடு, என் பட்சமாய் வாரும், என் பட்சமாய் வாரும், நீர் என்னோடு இரும். சொல்லு சொல்லு கூப்பிடு, நீர் என்னோடு இரும், என் வாழ்வை மாற்றும், நல்ல மனசாட்சியை தாரும் ஐயா. ஊக்கமா ஊக்கமா எல்லோரும், நீர் என்னில் வாரும். நீ கூப்பிடு, அவர் உனக்குள்ளே தேவை, அவருடைய ஜீவன் தேவை, அவருடைய சுகம் தேவை. உன்னுடைய சுகர் வியாதிகள், பிரஷர் வியாதிகள், தலை சுற்று பலவீனங்கள், சரீர பலவீனங்கள், வயது மூப்பு என்று நினைத்து உன்னை நீயே குழம்புகிற குழப்பம் மாறட்டும், பலவீனங்கள் மாறட்டும். ஹல்லேலூயா. தேவன் உங்களுடைய இரத்தத்துக்கு தேவை, உங்கள் மாமிசத்துக்கு அவர் தேவை, அவருடைய பலன் உங்களுக்கு தேவை. உங்கள் பலவீனங்களுக்கு காரணமே சாத்தானுடைய வல்லமை. உங்கள் சரீரத்தை, அவயவங்களை, நாளங்களை, சுரப்பிகளை ஆளுகிறபடியால் எதிர் வல்லமைகள், தீய வல்லமைகள், சூன்ய வல்லமைகள், மந்திரவாத வல்லமைகள், கட்டுகள், பேயின் ஆவிகள் கட்டி கொண்டிருக்கிறபடியால் உங்கள் சரீரத்திலே சுகர் வியாதி, அதனால வந்த பாதிப்புகள், குடலுக்குள்ளே பிரச்சனைகள், ஹார்ட்டுக்குள்ள பிரச்சனைகள், மூளை நரம்புகளிலே பிரச்சனைகள், லோ பிரஷர், ஹை பிரஷர், இப்படி பலவிதமான இரத்தத்தில் உண்டான வாதைகள், இரத்த குறைவுகள், இப்படி பல பிரச்சனைகள், பேயின் வல்லமை, சாத்தானுடைய வல்லமை நம்மை ஆளுகிறபடியால் வருகிறது. கர்த்தருடைய வல்லமை உங்களில் இருந்தால் பரிபூரண ஜீவன், பரிபூரண ஜீவன், பரிபூரண ஜீவன் உள்ளே வரட்டும். உள்ளே கூப்பிடு, நீர் வாரும் ஐயா, ஆவியானவர் வரட்டும்.
கர்த்தருடைய ஆவியானவர் வரட்டும். இப்ப மாற்றம் வரணும். கர்த்தர் கர்த்தர் இருக்கிறாருன்னு நினைச்சிட்டே வாழ்றோம். ஆனா அடி இருக்கு. எது? சத்துருடைய தாக்கம் பாடியில இருக்கு. பொல்லாங்கனுடைய ஆதிக்கம் இருக்கிறபடியா சரீரத்தில் வியாதிகள், வாதைகள். புரிஞ்சுக்கோங்க. என்னது? எந்த பிரச்சனைக்கும் பின்னால ஒரு வலிமை செயல்படும். ஹல்லேலூயா. அப்ப பிசாசின் தந்திரங்கள், எதிர் வல்லமைகளோடு நாம் போராடி ஆக வேண்டும், எதிர்த்து ஆக வேண்டும். அது நம்மை தாக்குகிறதாகத்தான் இருக்கும். அதை மேற்கொள்ளத்தக்க திராணி நம்மில் இல்லை. கிறிஸ்து இருந்தால், கிறிஸ்து உங்களில் இருந்தால் நீங்கள் பலவான்கள், நீங்கள் பலவீனர் அல்ல. நீங்கள் சுகமுள்ளவர்கள், நீங்கள் விடுதலை உள்ளவர்கள், நீங்கள் ஜெயமுள்ளவர்கள். ஹல்லேலூயா. தேவன் என்பது நம்முடைய வாழ்க்கையின் செழிப்பு, ஆரோக்கியம், ஜெயம், பாதுகாவல், கேரண்டி. தேவன் என்னோடு இருந்தால் எனக்கு என்ன இருக்கு? உத்தரவாதம் இருக்கு, நம்பிக்கை இருக்கு, பாதுகாப்பு இருக்கு. அப்ப நீ எந்த சூழ்நிலையில் போனாலும் தேவன் இருக்கிறார் என்கிற பயம் இருக்கும். நீ வாய் திறந்து பேசும்போது தேவன் இதை கேட்கிறார் என்கிற பயம் இருக்கும். நீ ஒரு காரியத்தை பார்க்கும் போது தேவன் என்னை பார்க்கிறார் என்கிற உணர்வு இருக்கும். நான் தேவனோடு இருக்கிறேன் என்கிற அச்சம் இருக்கும். என்ன புரியுது? பாத்திரது சண்டை போட வருதில்ல. ஆமா, யாராவது உங்களை பிடிக்காம ஏதாவது கோபமா வீட்டில் ஏதாவது பேசினா என்ன வரும்? உங்க மனசு உடனே என்ன ஆகும்? பெரிய யுத்தமே வரும் உள்ள இருந்து. ஏன் ஏன்னு நீங்க சொல்லுங்க. ஏன்? பேய் இருக்கிறான், தேவன் இல்லை. நீங்க அதை புரியுங்க. தேவன் இருந்தால் உங்க மனசுக்கு தெரியும் தேவன் இருக்கிறார். நான் அடுத்து என்ன சொல்றது, என்ன செய்யறது, என்ன பண்றது, போலாமா, நிக்கலாமா, பேசண்டாமா, பேசணுமா என்கிற எல்லாமே அக்கவுண்டபிளா இருக்கும். நீங்க தேவனுக்கு உரியவர்கள் அல்ல. உலகத்தில் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட காலம் வரைக்கும் இருப்பீங்க. ஆனா கட்டாயம் எதை சந்திப்பீங்க? அழுகையும் பற்கடிப்பும் உள்ள இடத்தை தேவன் கைவிடுவார். தேவன் என்ன நினைச்சீங்க? பின்னாலே வர அவரா? நான் இல்லைன்னா ஒன்னால முடியாதுன்னு தெரியாதா? அதுல என்ன பலவந்தம் பண்ணு, பலவந்தம் பண்ணு, என்னதான் கிடைப்பேன்னு சொன்னாரு. ஏசு என்ன சொன்னார்? நீ என்ன பண்ணு? நீ தேடு, தேடுகையில் கண்டுபிடிப்பேன். நம்ம அவரை ரொம்ப சிம்பிளா நினைப்போம். ஏன்? நம்முடைய பக்தி தான் நமக்கு ஆபத்து. நம்ம பக்தியே நமக்கு கழுத்துக்கு கத்தி, நம்மை அதுவே கெடுக்கும். சூழ்நிலை வரும்போது கைவிடப்படும். நான் திரும்ப திரும்ப சொல்றேன், உங்களில் கிறிஸ்துவின் பலன் இருந்தால், கிறிஸ்து இருந்தால், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து, நான் எல்லாவற்றையும் செய்ய முடியும் என்றிருப்பீர்கள். தேவனுடைய பிள்ளைகள் தேவன் இருக்கிறார் என்கிற நினைப்பை கொஞ்சம் மாற்றி வைத்துவிட்டு தேவன் இருக்க வேண்டும், இருக்கிறாரா என்று தேடுதல் தேவை. அதான் தேடுங்கள். என்னது? இருக்கிறாரா என்பது பரீட்சித்தல் அல்ல, தேடுதல். புரியுதா நான் பேசுறது? ஒவ்வொரு நாளும் கர்த்தர் என்னோடு இருக்கிறாரா? இல்லாத பட்சத்தில், பாதுகாப்பு இல்லைன்னா நம்மை எதிரி தாக்குவது மேற்கொள்ளும். தாக்குதல் கர்த்தர் இருந்தாலும் வரும், அது இல்லைன்னு சொல்லல. கர்த்தர் இருந்தாலும் தாக்குதல் வரும். ஏன்னா உலகம் என்பது போராட்டத்துக்குரியது. மழை காலத்துல பறவை பட்சிகளுக்கு போராட்டம் இல்லையா? அதுக்கு டெரஸ் வீடா இருக்கு, பாவம். ஆனா அது கஷ்டப்படுறதுன்னு சொல்றதே இல்லை. சொல்லுமா? தன் வாழ்க்கையை தானே நானே செத்து போயிடுவேன் அப்படி சொல்லுமா? நம்ம தான் கஷ்டப்பட்டோம், தாங்க முடியாத நிலைமை வந்தாலும் நான் இனி செத்து போயிடுவேன். நம்ம ஆளுங்க அப்படி சிலர் இருப்பாங்க. இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் அப்படி எல்லாம் பிரச்சனைகள் வரும். படிப்புல தோல்வியை சகிக்க முடியாது. வாழ்க்கையில கர்த்தர் உங்களோடு இல்லாததினால் உங்களால் அது தாங்க முடியாது. ஹல்லேலூயா. கர்த்தர் இருந்தால், தேவனை உங்களுடைய நாயகராய் வைத்திருந்தால், அவர் உங்களுக்கு கிடைத்திருந்தால் நீங்கள் கலங்க வேண்டிய அவசியமே இல்லை. உங்கள் கலக்கங்களை கர்த்தர் மாற்ற வல்லவர்.
உங்களை காப்பாற்ற அவர் வல்லமை உள்ளவர். உங்களுக்காக யுத்தம் செய்ய அவர் போதுமானவர். சரீர பலவீனங்களை அவர் சுமந்தபடியா நீ சுமக்க தேவையில்லை. அவர் உனக்காக பாடுகளை சுமந்தவர், வியாதிகளை சுமந்தவர், வறுமையை சுமந்தவர், சாபத்தை சுமந்தவர், பொல்லாப்பை சுமந்தவர். உன்னை நிச்சயமாய் தீமைகளுக்கு விலக்கி ரட்சிப்பார், பலவீனத்துக்கு நீங்களாக்கி விடுவிப்பார். ஹல்லேலூயா. சொல்லி முடித்து விடுகிறேன். அவர்கள் அன்றைக்கு கர்த்தர்கள் நினைச்சிட்டு போய் சண்டை போட போனாங்க. பிரச்சனை வந்து அடி வந்துட்டு ஒரே அழுக, ஆண்டவரே இந்த புதிய தலைவன் யோசுவா முகங்குப்புற விழுந்து கர்த்தருடைய ஆசரிப்பு கூடாரத்துக்கு முன்பாக, வாசஸ்தலத்துக்கு முன்பாக அவனும் மூப்பர்களும் முகங்குப்புற விழுந்து எங்களுக்கு இப்படி அடிபட்டு போச்சுன்னு ஒரே அழுக. அப்பொழுது யோசுவா தன் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு மூப்பரும் சாயங்காலம் மட்டும் கர்த்தரின் பெட்டிக்கு முன்பாக தலையிலே முகம் விழுந்து தங்கள் தலையின் மேல் புழுதியை போட்டுக் கொண்டு கிடந்தார்கள். நல்லா கவனிங்க. பிரச்சனை வந்ததை பார்த்த உடனே நமக்கு என்ன பண்றனே தெரியல. அதே தான் அவருக்கும். அவர் வேற தேவன் சொன்னார், நான் மோசையோட எப்படி இருந்தேன் அப்படியே உன் கூட இருப்பேன் சொன்னாரா இல்லையா? அப்ப அந்த தைரியத்தில் இருந்தார். இப்ப எல்லாமே தலைகளை மாறி, சூழலே மாறி போச்சு. கர்த்தர் இருக்கிறார், ஆனா எப்படி ஆகி போச்சு நமக்கு? என்ன ஆச்சு? துணியை புடிச்சு கிழிச்சிட்டாரு. அவனும் இஸ்ரவேலின் மூப்பரும் சாயங்காலம் மட்டும் கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாய், அவருடைய சிங்காசனத்துக்கு முன்பாக முகங்குப்புற விழுந்து மண்ணை அள்ளி, குப்பை அள்ளி, புழுதியை தூக்கி தன்னுடைய தலையின் மேல் அள்ளி போட்டுக்கிட்டே இருந்த மனநல பாதிப்பு மாதிரி மொத்த குழப்பம். இனி வாழ்க்கையே போச்சுடா. சீக்கிரம் பாப்பா. கர்த்தராகி ஆண்டவரே, ஆண்டவரை கூப்பிடுறான். கர்த்தராகி ஆண்டவரே, எங்களை அழிக்கும்படிக்கு எமோரியன் கையில் ஒப்பு கொடுக்கவா? எங்களை அழிக்கும் படிக்கு எமோரியன் கையில் ஒப்பு கொடுக்கவா? தேவரீர் இந்த ஜனத்தை யோர்தானை கடக்க பண்ணினீர். நாங்கள் யோர்தானுக்கு நீங்க எங்களை யோர்தானை தாண்டி கடக்க பண்ணி இவ்வளவு பெரிய அற்புதம் செஞ்சு இங்க கொண்டு வந்தது இந்த எமோரியன் எங்களை அழிக்கவா கேக்குறாம. புரியுதா? தான் என்ன பண்ணேன்னு கேட்கல, எங்களை கொல்லவா கொண்டு வந்தீர். நம்ம எல்லாம் கேட்போம்ல, எங்களை கைவிட்டார், எங்களை சாக்கடிக்கிறார், எங்களை கண்டுக்க மாட்டேன்றார், எங்களுக்கு பதில் தரல, என் பிள்ளைக்கு. இப்படி எல்லாம் புலம்புற ஆளுங்க தான் நம்ம எல்லாம். ஹல்லேலூயா. அவன் அதே புலப்பதான். நாங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில் மன திருப்தியாக இருந்து விட்டோமானால், மன திருப்தியாக இருந்திருந்தோமானால் நலமாயிருக்கும். ஆண்டவரே, இஸ்ரவேலர் தங்கள் சத்துருக்களுக்கு முதுகை காட்டினார்கள். சூழ்நிலை வரும்போது எல்லாம் நம்மளும் இப்படிதான் ஒப்பாரி வைக்கணும். தேவனோட வாழவும் தெரியாது, பிரச்சனையோட வாழ நல்லா தெரியும். எப்படி? நான் நேற்று தான் பேச நினைக்கிறேன். வாழ்க்கை என்பது கர்த்தரோடு, பிரச்சனை என்பது வாழ்க்கையில் உள்ள நிலவரம். இப்ப தேவனோடு நீங்கள் வாழ்ந்தால் நீங்கள் எல்லாவற்றிலும் நீங்கள் வெற்றி சிறந்தவர்களாக இருக்க முடியும், முற்றும் ஜெயம் கொள்ள முடியும். தேவனோடு இல்லாதனால, ஆனா தன்னோடு தேவன் இல்லை என்பதையே தெரியாதாள். அதான் அவர் சபைக்கு சொல்லிக் கொடுத்தார். தேவன் இருக்கிறார்னா செக் பண்ணிக்கோ. நீ விசுவாசம் உள்ள நபரா இல்லையா, கிறிஸ்து உனக்குள்ள இருக்கிறாரா இல்லையா. நீ பரீட்சைக்கு நிக்கலன்னா உனக்கு தெரியாது. எப்படி இருக்கு? இங்க பரீட்சை வந்தது, ஒரு போராட்டம், இதுல இவர்கள் தோல்வி அடைந்தார்கள். அப்ப தேவன் இல்லை. ஆனா தேவன் இல்லைன்னு கண்டுபிடிக்க தெரியல. என்ன அடிச்சு போட்டான். நீர் என்ன எங்களை கைவிட்டு போட்டீர், எங்களை யோர்தானுக்கு இந்த பக்கம் அங்கேயே வச்சிருக்கலாம், இங்க எதுக்கு கொண்டு வந்து அவனுக்கிட்ட எங்களை கொல்லவா கொடுக்கிறீர்? என்ன கேட்கிறாரு? சாகடிக்கவா எங்களை கொண்டு வந்து? கடவுள் எங்களை சாகடிக்கிற அப்படின்ட்டா. என்ன புரியுது? இதுதான் வாழ்க்கை இல்லையா? ஏன்னா நம்ம பிரச்சனைகளுக்காக மட்டும்தான் கர்த்தரை கூப்பிடும். நல்லா இருக்கிறதுக்காக, சுகமா இருக்கிறதுக்காக, கர்த்தரோட வாழ்றதுக்காக கூப்பிட மாட்டோம். புரியல? எத்தனை பேர் கர்த்தரோடு நான் இன்றைக்கு நடக்க வேண்டும், வாழ வேண்டும் என்று தேடுகிறவர்கள் கர்த்தரை. அப்படின்னா நீங்க நல்ல நிம்மதியா படுத்து தூங்க மாட்டீங்க. யார பாரு 10 இருந்து 6 மணி வரை தூங்குறேன், நல்லா தூங்கு. பாதாளத்துல தூக்கம் கிடையாது. கேக்குதா? நல்லா நல்லா சாப்பிடு, நல்லா தூங்கு. 9 to 9 தூங்கு, நல்லா தூங்க. ஏன்னா அங்க தூக்கம் கிடைக்காது. புரியுதுல்ல? புரியல? நல்லா தூங்கி ரெடி ஆகி போங்க. தேவனை தேடுறவனுக்கு தூக்கம் வராது.
வராது. அது என்னது? நீ பசியா இருக்கிற, ஒரு நாள் ஃபுல்லா சாப்பிடல, தூக்கம் வருமா? தூக்கம் வருமா? எதையாவது எலி தேடுற மாதிரி தேடி பிடிச்சி துண்ணுட்டு தானே உட்காந்துருப்பீங்க. மணத்தி மணத்தி நடப்பீங்க இல்லையா? எதை பிடிச்சி வாயில போடலாம், எதை ரெடி பண்ணி முழுங்கலாம், விடுவீங்களா? வயிறு கடிக்குது, ஏன்? பசி. என்ன வேலை செஞ்சு வயிற்ற நிரப்பலான்னு பண்றீங்க தானே? அப்ப கர்த்தரை தேடுறதுல அப்படி இல்லையா? கர்த்தர் சொல்றது என்ன தெரியுமா? நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவன், கிறிஸ்துவின் மேல் பசி தாகம் உள்ளவன் திருப்தி அடைவான். தேவனை தேடுறது அப்படி. கடைசியா வாசித்த வாக்கியம், கர்த்தராகிய ஆண்டவரே எங்களை அழிக்கும்படிக்கு எமோரியர் கைகளில் ஒப்பு கொடுக்கவா, எமோரியருடைய கைகளில் ஒப்பு கொடுக்கவா, தேவரீர் இந்த ஜனத்தை யோர்தானை கடக்க பண்ணினீர், தேவரீர் எங்களை இந்த ஜனத்தை யோர்தானை கடக்க பண்ணினீர். நாங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில் மன திருப்தியாக இருந்து விட்டோம். யோர்தானை கடக்காம அங்கேயே முன்ன இருந்த மாதிரியே இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். அதான் சொல்றேன், நம்முடைய பிரச்சனைகள் நீங்க தேவனை தேடுவோம். ஹல்லேலூயா. இந்த பிரச்சனை வந்திருக்கு, ஐயா தேடுறாரு. போகும்போது தேவன் வர்றாரா இல்லையான்னு தேடுறதே இல்லை. அதான் சொன்னேன், பிரச்சனைக்கு தேடுறது ஒரு கூட்டம், அது எல்லா மக்களும் தேடுவாங்க. எல்லா மக்களும், தேவனை அறிஞ்சவன் அறியாதவன், கிறிஸ்துவை நம்புகிறவன் நம்பாதவன், எல்லாருமே பிரச்சனைக்கு பரிகாரிய தேடுவாங்க. பரிகாரம் வேணும். நான் இங்க சொல்றது அது இல்ல, கர்த்தர் வேணும்னு தேடுறது. யார் வேணும்? நீங்க பக்தி உள்ளவங்க, ஆலயத்துக்கு போறவங்க, பைபிள் படிச்சவங்க, பைபிளை தலைகளாவே படிச்சிருப்பீங்க, எல்லாம் தெரியும் உங்களுக்கு. ஆனா கர்த்தர் உங்களோட இருக்கிறாரா? கர்த்தரை டெய்லி தேடுறீங்களா? நீ தூங்காம தேடணும்னு நான் சொல்லவே இல்லை, தூங்கு நல்லா. 3 மணி தேவன் வேணும் எனக்கு. இன்னைக்கு என் வாழ்க்கையோடு நானும் அவரும் சேர்ந்து பயணிக்கணும். என் வாழ்க்கையோடு அவர் என்னோடு துணையா இருக்கணும், என்னோட அவரு துணையா இருக்கணும். அதைத்தான் என் கூட இருக்கிறவங்களுக்கு சொல்லுவேன். நான் அதான் சொல்றேன், தேவன் எனக்கு பலனா இருப்பான், தேவன் எனக்கு பாதுகாவலா இருப்பான், தேவன் எனக்கு ஜீவனா இருப்பான், தேவன் எனக்கு வழியா இருப்பார், ஒளியா இருப்பான், எதிர்கால நம்பிக்கையா இருப்பான், மகிழ்ச்சியாக இருப்பான், எனக்கு ஆரோக்கியம், சுகம், சமாதானம், கொண்டாட்டமே அவர். நம்முடைய ஜனத்திற்கு கொண்டாட்டமாக வெளிப்பட்டவர் தான் கிறிஸ்து. ஹல்லேலூயா. கிறிஸ்து நம்முடைய ஜனத்திற்கு என்னது? கொண்டாட்டமாய் வெளிப்பட்டவர். அவர் நமக்கு கொண்டாட்டமா இருக்கிறாரா? இல்ல இல்ல, தெய்வம் அது எல்லா மனிதர்களுக்கும் உண்டு. அப்ப ஒரு மனிதன் ஜெபிக்கிறது அல்ல இங்க காரியம். தேவன் இருக்கிறாரா? தேவன் இருந்தால் உன்னுடைய வாழ்க்கை வித்தியாசம். நீ வரும் முன் பிரச்சனைகளை அறிந்து கொள்ளுவான், நீ அவருடைய உதவியால் அதை ஜெயிப்ப. இது மாதிரி என்ன கேட்க மாட்டோம், எங்களை கொல்லவா கொண்டு வந்தீர், எங்களை கைவிட்டு போட்டீர், எங்களுக்கு யார் இருக்கிறா? நல்லது, யார் இருக்கிறான்ற கேள்வி நல்லது, ஆனால் அவரை பயன்படுத்த தெரிய வேண்டும் என்று சொல்லுகிறார். இப்ப தேவன் திடீரென்று வந்தான், மாலை வரைக்கும் இதே புலம்பல் தான், கர்த்தர் வரவே இல்லை. அதாவது காலை முதல் சாயங்காலம் மட்டும் அவர்கள், சாயங்காலம் மட்டும் கர்த்தரின் பெட்டிக்கு முன்பாக ஈவினிங் வரைக்கும் அங்க படுத்து கிடக்குறான், கமந்து மண்ணை அள்ளி போட்டு. எவ்வளவு வெயில் இருந்திருக்கும் யோசித்து பாரு, எவ்வளவு கஷ்டம். விடவே இல்லை, ஆண்டவரே ஆண்டவரே எங்களை. அப்போ கடைசியா தேவன் வர்றார். அப்பொழுது கர்த்தர் வந்து யோசுவாவை நோக்கி எழுந்திரு. நமக்கெல்லாம் எப்படி கர்த்தர் வந்து என்ன சொல்லுவார்? அவன் உன்னை அடிச்சுட்டானா? அப்படியா? தேவன் இருந்தா உன் குற்றத்தை உனக்கு சொல்லுவார், உன் மதிகேட்டை உனக்கு உணர்த்துவார், உன்னை கடிந்து கொள்வார், பேசுவார். அப்படிதான் என் தேவனை நான் பார்க்கிறேன், அப்படிதான் நான் அனுபவிக்கிறேமா. அவர் அப்படிதான். ரியலி நிறைய சாட்சி சொல்ல முடியும், நேரம் இல்லாதனால தான் சொல்லவே இல்லை. அவர் சொல்லுகிறார், எழுந்திரு. நீ இப்படி முகங்குப்புற விழுந்து கிடக்கிறது என்ன? இப்படி சிறு பிள்ளையை அடம் பிடிப்பது போல முகங்குப்புற விழுந்து கிடப்பது என்ன? இஸ்ரவேலர் பாவம் செய்தார்கள். சொல்ல வரது என்னது? நீ உன் வீட்டார் என்ன பண்ணீங்க? பாவம் செஞ்சீங்க. நான் அவர்களுக்கு கட்டளையிட்ட உடன்படிக்கை அவர்கள் மீறினார்கள். சாபத்தீடானதை எடுத்துக்கொண்டதும், களவு செய்ததும்,
வஞ்சித்ததும் தங்கள் பண்டம் பாடிகளுக்குள்ளே வைத்துக் கொண்டதும் உண்டு. தங்களுடைய பண்டம் பாடிகளுக்குள்ளே ஒளித்து வைத்துக் கொண்டதும் உண்டு. எதை பார்க்கிற? ஒளிச்சு வச்சிருக்கிறதெல்லாம் பார்த்திருக்கிறார். உன் வாழ்க்கையின் அந்தரங்கங்களுக்குள்ளே, மனதின் ஆழங்களுக்குள்ளே, உன்னுடைய நினைவுகளுக்குள்ளே என்ன இருக்கு? அதை வச்சுட்டு நீ ஒரு கையடி, ஒரு ஜபம். உள்ள இருக்கிறது என்ன? மனதுக்குள்ள இருக்குது என்னது? என்ன கசப்பு, என்ன வைராக்கியம், என்னது இருக்கு? யோசிங்க. அதைத்தான் அங்க சொல்றார். உங்க பண்டம்பாடிகளுக்குள்ள இருக்கிறத நான் பார்த்தேன். நீ வஞ்சித்ததை பார்த்தேன், துரோகம் பண்ணதை பார்த்தேன், திருடினதை பார்த்தேன், பொய் சொன்னதை நான் பார்த்தேன். தேவன் அடுக்கி வைக்கிறார். நம்ம அதெல்லாம் தேட மாட்டோம். வஞ்சித்தது உண்டு, வஞ்சித்தது உண்டு. என்ன வஞ்சித்தனா? என்ன வஞ்சித்தன்? நம்ம வஞ்சித்தனா என்னது? அடுத்த சொத்தை வஞ்சித்தன். இவ்வளவு பெருசா வஞ்சித்ததுன்னா தேவன் எதை சொல்லுகிறான்? அதை கண்டுபிடிக்க வேண்டும். இப்படி எல்லாம் அவங்க பண்ணனால அடி வாங்கினாங்க. சத்துருவனை நிக்க முடியல. எப்படி இருக்கு? எதனால? ஏன் எதிரிக்க நிக்க முடியல? ஏன் பேயை ஜெயிக்க முடியல? ஏன் உங்களுக்கு வருகிற போராட்டங்களை நீங்கள் வெற்றி அடைய முடியவில்லை? ஏன்? நம்முடைய வாழ்க்கையில் உண்டான தவறான காரியம், நம்முடைய கிரியைகள் நமக்கு விரோதமாய் சாட்சியிடும். நம்முடைய பேச்சுகள், நினைவுகள், யோசனைகள், குணங்கள், வழிமுறைகள், பரிமாற்றங்கள், மனிதனை குறித்து, எதிரியை குறித்து, நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய விருப்பத்துக்கு நம்முடைய வழிகளை நாம் நடப்போம், நாம் செய்வோம். நம்முடைய பார்வைக்கு அது பாவமா இருக்காது. தேவன் எங்க? ஹல்லேலூயா. இப்ப நீங்க ஏன் ஒருவேளை போன் பண்றீங்கன்னு வைங்க, ஜெபிக்க. எதனால? கர்த்தர் நிமித்தம் தானே. பாஸ்டர்னா இந்த பாஸ்டர் செய்வாரு, பாஸ்டர் உதவி பண்ண, இந்த நம்பிக்கை விடுங்க. பாஸ்டருக்கே உதவி கர்த்தர் தான் செய்யணும். சொல்லுங்க சத்தமா. பாஸ்டருக்கே யார் தான் செய்யணும்? கர்த்தர். பாஸ்டரும் உங்களை மாதிரி ஒரு கிளை தான். கிறிஸ்து மட்டும்தான் என்னது? செடி. பாஸ்டரும் கிளை, நீங்களும் கிளை. உங்களை தாங்கிறது கிளை இல்ல, செடி கிறிஸ்து. சோ கிறிஸ்துவை பற்றிக்கொள். எந்த மனிதன் மேலும் உன்னுடைய மனம் சாராது இருக்கட்டும். ஹல்லேலூயா. அப்போ ஒரு மனிதன் தன் பிரச்சனைக்கு தேவனை கூப்பிடணும். தேவனால் செயல்படுங்கள். பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணுங்கள். தேவ ஆவியினால் ஜெபம் பண்ணுங்கள். தேவ ஆவியினால் நடத்தப்படுங்கள். அப்படிதானே தேவன் சொன்னார். சோ அந்த அனுபவத்துக்குள் வர வேண்டும் என்று சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. வாசித்து முடிப்போம். ஆதலால் இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நிற்க கூடாது. பாருங்கள், தங்கள் வாழ்க்கையிலே தங்களுடைய அறிவீனங்கள், மதியினங்கள், துணிகரமான தப்பிதங்கள் தேவனை புறம்பாக்கி விட்டது. ஆகையால் இவர்கள் சத்துருவுக்கு முன்பாக நிற்க முடியாமல் தகுதியற்றவர்களாய் மாறினார்கள். சாத்தானுக்கு அடிமையா போனாங்க. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் இந்த நாளில் ஆண்டவர் சொல்லும் அப்படிதான் சொல்லுவார், நான் உங்களோடு இரேன், நீங்கள் உங்களை நீங்கள் சாபத்தீடானவர்கள் நடுவிலிருந்து நீக்கி விடாவிட்டால் இனி உங்களோடு இரேன். அப்ப தேவன் நம்மளோடு இருக்கணும்னா நம்முடைய வாழ்க்கை தரம் முக்கியம். ஹல்லேலூயா சொல்லுவோம். நம்முடைய வாழ்க்கையிலே அவரால் உண்டான ஒரு தகுதி வேண்டும். அப்படி இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். இல்லாவிட்டால் நம்ம தனியா தான் இருக்கணும். கூப்பிடும் ஒருவேளை பதில் வருமா இருக்கும், லேட்டா வரும். வந்தார்ல லேட்டா தானே வந்தாரு. வந்து சரிப்படுத்த தான் சொன்னார். அது நீக்கணும், சரிப்படுத்து, இல்லைன்னா நான் வரமாட்டேன். இப்ப தேவன் என்னமோ பாவத்தை எல்லாம் கண்டுக்க மாட்டாரு, அப்படி எல்லாம் கிடையாது. நீ பாவம் செஞ்ச அதனுடைய பலன் உனக்கு தான். அது தெரியாதா? சத்தியத்தை அறிகிற அறிவை அடைந்த பின்பு நான் மனப்பூர்வமாய் பாவம் செய்தால் இனி பாவத்தின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இல்லை. என்ன வரும்? நியாய தீர்ப்பு வரும். சத்துருவை பட்சிக்கும் கோபாக்கினை வரும் என்று நாம் பயந்திருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொன்னார் இல்லையா? இது வசனம், ஆண்டவர் சொன்ன வார்த்தை. என்னையா சொன்னாரு? சத்தியத்தை அறிகிற அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களா இருந்தால், சத்தியத்தை அறிஞ்ச பிறகு கிறிஸ்துவை அறிந்த பின்பு நாம் பாவம் செய்தால் பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனி வேறொரு பலி இல்ல. நியாய தீர்ப்பு வரும் என்று நியாய தீர்ப்பு வரும், தண்டனை வரும், அடி வரும். எப்படி? தேவன் எப்பவும் பார்த்துட்டே கூடவே இருப்பார். நம்ம நினைக்கிறோம் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, மன்னிப்பார். இல்ல, அவர் அதை பத்தி உன்னை கண்டுக்காம விட்டுருக்கிறான்னா நீ அவருக்கு சொந்தமே இல்லைன்னு அர்த்தம். நீ அவருக்கு சொந்தமா இருந்தால் உன்னை கண்டிப்பா உன்கிட்ட பேசுவார், உன்னை கடிந்து கொள்ளுவார், உனக்கு தண்டனை வரும், சிட்சிப்பார். நேசிக்கிறவனை ஏற்றுக்கொள்ளுகிற புத்திரனை அவர் என்ன பண்ணுகிறார்?
ஏற்றுக்கொள்ளுகிற புத்திரனை. யார? எந்த மனுஷனை அவர் ஏற்றுக்கொண்டு சேர்த்துக் கொள்ளுகிறாரோ, தாம் சேர்த்துக் கொள்ளுகிற எந்த மகனையும், சேர்த்துக் கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று. தண்டிக்கிறார். சேர்த்துக் கொள்ளுகிறவனை சொல்லுங்க, சேர்த்துக் கொள்ளுகிறவனை தண்டிக்கிறார். சேர்த்து கொள்ளாதவனை தண்டிக்கல, நியாய தீர்ப்பார். புரியல? அவர் எல்லாருக்கும் தேவன். ஆகையால் நாம் நம்மோடு தேவன் இருக்கிறாரா இல்ல விலகினாரா, நம்மோடு வருகிறாரா, வாழ்கிறாரா, உங்கள் உள்ளத்தில் அவர் வாசம் பண்ணுகிறாரா என்பதை நீங்கள் சோதித்து பாருங்கள். நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ என்று உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள். அது உங்க கடமை. இருக்கிறாரா, என்னோடு வருகிறாரா, நான் வாழ்றது சரியா, நான் தேவனோடு தான் வாழ்றேனா இல்ல தேவனுக்காக சொந்தமா நான் வாழ்றேனா, பக்தியா நானே ஜெபம் பண்ணி நானே வாழ்றேனா, இல்ல தேவன் எனக்குள்ளே வாசம் பண்றாரா, என்னை ஏவுகிறாரா, தண்டிக்கிறாரா, நடத்துறாரா, சிட்சிக்கிறாரா என்கிறதை நீங்களே என்ன பண்ணணும்? பரீட்சித்து பார்க்க வேண்டும், சோதித்து பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளுக்கு கர்த்தர் பரிகாரம் செய்வார். நம்முடைய குற்றங்களை மாற்றினார், தேவனண்டை திரும்பினார், தேவன் வாழ்க்கையில் இருக்கிற பொல்லாப்பை மாற்ற வல்லவர், வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை மாற்ற வல்லவர். இப்பொழுது எல்லோருடைய இருதயமும் தேவனுக்கு நேராக வரட்டும். எல்லோரும் கர்த்தரிடத்தில், ஆண்டவரே உம்மோடு எனக்கு ஒரு நெருங்கிய ஐக்கியம் உண்டாகும்படி, உள்ளத்தை கட்டி கொண்டிருக்கிற, மனதை கட்டி கொண்டிருக்கிற, சிந்தையை நிரப்பி இருக்கிற அந்த காரத்தை என்னை விட்டு மாற்றும். கர்த்தரிடத்திலே தன்னுடைய வாழ்வை ஒப்புக் கொடுத்து, என் தேவன் என்னோடு வர வேண்டும், என் தேவன் என் உள்ளத்தில் வாசம் பண்ண வேண்டும், என்னை தகுதிப்படுத்தும், என்னை தகுதிப்படுத்தும் ஐயா, என்னை தகுதிப்படுத்தும், என்னை விடுவித்தருளும். பொல்லாத ஆவிகளை என்னை விட்டு மாற்றும், கட்டுகளை என்னை விட்டு மாற்றும், வாதைகளை என்னை விட்டு மாற்றும், பலவீனங்களை என்னை விட்டு மாற்றும், அந்தகாரத்தை என்னை விட்டு மாற்றும். ஆண்டவரே எனக்குள்ளே நீர் வாரும். நன்றி நன்றி. நீங்கள் அவரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நன்றி ராஜா, நன்றி இயேசுவே, ஆவியானவரே நன்றி. கூப்பிடுவா, ஆண்டவரே என் உள்ளத்தில் நீர் இருக்க வேண்டும், என் இருதயத்தில் நீர் வாசம் பண்ண வேண்டும், என்னை சுத்திகரியும், என்னை விடுவியும், என்னை சுத்திகரியும் ஐயா. உண்மையா வாய்ப்பை பயன்படுத்துங்கள், வாய்ப்பை பயன்படுத்து. நன்றி. தேவனில்லாத மனம், தேவனில்லாத இருதயம், தேவனில்லாத சிந்தை இந்த நாளிலே மாற்றப்படட்டும், 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 மாற்றப்படட்டும். பழைய மனிதனை மாற்றும், பழைய மனிதனை புறம்பாக்கி, பழைய இருதயத்தை புறம்பாக்கி, பழைய ஆவியை விட்டு மாற்று. கேளு 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 கேளு. பழைய ஆவியை விட்டு மாற்றும். பழைய ஆவி இருதயத்தை விட்டு வெளியேறட்டும், மனதை விட்டு வெளியேறட்டும். பழைய இச்சைகள், பழைய வெறுப்புகள், பழைய கீழ்ப்படியாமைகள், பழைய பெருமைகள், பழைய மதிகேடுகள் மாற்றும் ஐயா. இயேசுவே மாற்றும். வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், வெறுப்புகள், பகைமைகள், புறங்கோறுதல்கள், மற்றவர்களை கனவீனம் பண்ணுதல், தேவனுக்கு பயப்படாத வாழ்வு என்னை விட்டு மாற்றும், என்னை விட்டு மாற்றும். சொல்லுவோம் 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 சொல்லுவோம். நன்றி 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 நன்றி. Thank you Lord, thank you Jesus, thank you Holy Spirit, thank you Holy Jesus. வல்லமை உள்ளவர், வல்லமை உள்ளவர்.
விடுவிக்க வல்லவர், விடுவிக்க வல்லவர், ரட்சிக்க வல்லவர், ரட்சிக்க வல்லவர், விடுவிக்க வல்லவர், ஒவ்வொருவரையும் கூப்பிடுகிற ஒவ்வொருவரையும் ரட்சிக்க வல்லவர். இப்போ 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 புதிய இருதயத்தை தாரும், புதிய ஆவியை தாரும், புதிய மனதை தாரும், புதிய நிலைமையை தாரும். நன்றி இயேசுவே. உண்மையான இருதயத்தோடு தீராத வியாதிகள், தீராத வாதைகள், தீராத பலவீனங்கள், கர்த்தரிடத்திலே விடுதலை, கர்த்தரிடத்திலே விடுதலை, கர்த்தரிடத்திலே மாறுதல். மனக்குழப்பம் உள்ளவர்கள், தலைபாரம் உள்ளவர்கள், இருதய பலவீனப்பட்டவர்கள் கர்த்தரிடத்தில் கேளு. இப்பவே இப்பொழுது பாவத்தை மன்னிக்க கேளு. பொல்லாத வழிகளை குறித்து மன்னிப்பு கேளு, மன்னிப்பு கேளுங்க. கர்த்தர் இன்னைக்கு சுகமாக்குவார். எப்படிப்பட்ட வியாதிகள் சுகமாக்க வல்லவர். இருதயம் வஞ்சிக்கிற இருதயம், தேவனை தேடாத இருதயம் இந்த நாளில் மாறுதல் அடையும்படி, வாழ்க்கையில் இருக்கிற அவபக்தியை, குற்றங்களை, மீறுதல்களை, பாவ குறைகளை மன்னியும் என்று உண்மையாக மன்னிப்பு கேட்டு சீக்கிரமா ஆவியானவரே இப்போ இப்போ கேட்கிற யாவர்கள் முழு இருதயத்தோடு, முழு இருதயத்தோடு, முழு மனதோடு கர்த்தரை, தேவனே என்னை மன்னியும், வியாதி உள்ள யாவர், உடம்பில் இருக்கிற பலவீனங்கள், புண்கள், கட்டிகள், எல்லா கேடுகள் தேவன் ஒவ்வொருவரை தொட்டு சுகப்படுத்த வேண்டும். அவபக்தி மாற்றும்படி, மாமிச சிந்தைகள் மாற்றப்பட, துர்குணங்கள் மாற்றப்பட, இருதயத்தை சுத்தமாக்கும், இருதயத்தை சுத்தமாக்கும், இருதயத்தை சுத்தமாக்கும். பொல்லாத வலு சர்ப்பத்தின் ஆவிகள், பாரம்பரிய ஆவிகள், மாய்மால ஆவிகள், துணிகரமான ஆவிகள், இரண்டகமான ஆவிகள், பொறாமையின் ஆவிகள், பகைமையின் ஆவிகள், இச்சைத்தன ஆவிகள், பொல்லாத பேசித்தன ஆவிகள், எல்லாவித அநியாயத்தின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே வெளியேறு, 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 வெளியேறுப்பா, வெளியேறு. உள்ளங்களை கட்டிக் கொண்டிருக்கிற ஆவிகளுடைய கட்டுகள் மாற்றப்படட்டும், மாற்றப்படட்டும், மாற்றப்படட்டும். இப்போ இப்போ கூப்பிடுதல் உண்மையானால் கர்த்தர் உன்னை தொடுவார். கர்த்தருடைய வல்லமை உண்மையில் வரும், கர்த்தருடைய ஆவியார் உண்மையில் வருவார். தேவனை விடுவிக்கிற வல்லமை, அற்புதம் செய்கிற வல்லமை இயேசுவின் நாமத்தினால் சரீரங்களிலே இறங்கட்டும், சரீரங்களிலே இறங்கட்டும். தலை முதல் பாதம் வரை வியாதிகள், பலவீனங்கள், வாதங்கள் இயேசுவின் நாமத்தினாலே ஆவியாருடைய வல்லமை இறங்கி பலவீனப்படுத்துகிற ஆவியின் கட்டுகள் வெளியேறு, வெளியேறு, வெளியேறு. வாதைகள் வெளியேறு, வியாதிகள் சுகமாகட்டும், பலவீனங்கள் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது அற்புத சுகம், அற்புத சுகமாக்க வல்லமை இறங்கி கைகளை தட்டி நன்றி சொல்லி பெற்றுக்கொள். நன்றி, 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 நன்றி. வல்லமை இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் தலை முதல் பாதம் வரை உள்ளும் புறமும் வல்லமையே. கர்ப்பப்பை கோளாறுகள் இயேசுவின் நாமத்தினால் சுகமாகட்டும், சுகமாகட்டும். தேவனுடைய அற்புத வல்லமை, the Holy Spirit,
miraculous power, அற்புத வல்லமை, சுகமாக்கும் வல்லமை இயேசுவின் நாமத்தில் சரீரங்களில் வெளிப்படட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும். பலவீனப்பட்ட பகுதி, வியாதி உள்ள பகுதி, வல்லமை இறங்கி 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 தொட்டு 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 Holy Spirit mighty fire தொட்டு 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 இப்போ இப்போ வியாதிகளை போடுகிற பொல்லாத ஆவி இயேசுவின் நாமத்தில் அவைகளை எடுத்துக்கொண்டு வெளியேறு வெளியேறு in the mighty name Jesus வெளியேறு. நன்றியோடு சரீரங்களில் மாறுதல், கண்களிலே மாற்றம், கண்ணுகளுக்கு வெளிச்சம் வரட்டும், தலை மாறுங்கள் மாறட்டும், தலையில் இருக்கிற பொல்லாதாவிகள் வெளியேறட்டும், தலைவலி உண்டு சாத்தானுடைய கட்டுகள் in the mighty name Jesus, in the mighty name Jesus, the mighty power 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 இறங்கி 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 சுகம் காட்டுகள் விலகி சுகம் உண்டாகட்டும், கண்களின் வெளிச்சம் வரட்டும், கண்களுக்கு தெளிவான பார்வை வரட்டும், ஆகார குழாய்க்குள் இருக்கிற பொல்லாப்பு புண்கள் சுகமாகட்டும், அடைப்புகள் திறக்கட்டும், அடைப்புகள் திறக்கட்டும், கர்ப்ப கோளாறுகள் மாறட்டும், ஓவரி பிரச்சனைகள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தில். இருதய நரம்புகளிலே சுகம் வரட்டும், சுகர் பிரச்சனை மாறட்டும், சுகர் வியாதி மாறட்டும், பிரஷர் வியாதி மாறட்டும், கிட்னி பிரச்சனைகள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில். ஒவ்வொருடைய வாழ்வையும் கர்த்தராகிய தேவன் சுகப்படுத்துகிறவர். ஒரு புதிய அனுபவத்தை விரும்புகிற எல்லோரும் எழும்பி நின்று புதிய அனுபவம் கர்த்தரோடு என் வாழ்வை இணைத்துக் கொண்டு சத்துருவை மேற்கொள்ள சத்துவம் தாரும் என்று கர்த்தரிடத்தில் ஒப்புக் கொடுப்போம். கர்த்தராகிய தேவன் உன்னை மாறுதலடைய பண்ணட்டும், உன்னை மாறுதலடைய பண்ணட்டும் இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில். இப்போ புதிய ஒரு ஆவி, புதிய ஒரு வல்லமை, புதிய ஒரு வல்லமை, சாத்தானை மேற்கொள்ளுகிற சத்துவத்தின் வல்லமை, கிறிஸ்துவின் ஆவி எனக்குள்ளே வாரும், எனக்குள்ளே கூப்பிடு, எனக்குள்ளே வாருமையா, வாருமையா ஆவியானவரே, வாருமையா நிரப்பும், நிரப்பும். கேளு கேளு கேளு, என்னை நிரப்பும், என் உள்ளத்தை நிரப்பும், என் உள்ளத்தை நிரப்பும், என் மனதை நிரப்பும். நன்றி 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 ராஜா, உமக்கே நன்றி, நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா. ஆவியானவரே கூப்பிடுகிற யாவருக்குள்ளும் கர்த்தருடைய ஆவியானவர் தம்முடைய மகிமையை விளங்க பண்ணுகிறார். தலை முதல் பாதம் வரை ஒரு விசேஷித்த உணர்வு, ஒரு விசேஷித்த தொடுதல், ஒரு விசேஷித்த ஆவி, ஒரு விசேஷித்த அரவணைப்பு, தலை முதல் பாதம் வரை இறங்கே நிரப்பும். பெலனே பெலனே, நன்றி நன்றி. ஹல்லேலூயா. வியாதி இருக்கிற இடங்களில் கைகளை வைத்துக்கொள், வியாதி இருக்கிற இடத்துல கைகளை வைத்துக்கொள். தேவாதி தேவனுடைய அற்புத வல்லமை கரை வைத்திருக்கிற பகுதிகளில் இப்பொழுது இறங்கட்டு, 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 வயிற்றுக்குள்ள இறங்கட்டு, தலைக்குள்ள இறங்கட்டு, உடம்புக்குள்ள இறங்கட்டு இயேசுவின் நாமத்தில். அந்நிய வல்லமை அழியட்டு, அந்நிய ஆவி அழியட்டு, வியாதிகள் நீங்கி சுகம் இயேசுவின் நாமத்தில் சுகம் வரட்டும். நரம்புகளுக்கு சுகம், எலும்புகளுக்கு சுகம், கழுத்து பகுதிகளிலே சுகம், டைஜஸ்ட் சிஸ்டம் ஜீரண பகுதிகளிலே சுகம்,
வாய் பகுதிகளுக்குள்ளே சுகம், வாய்க்குள்ள தேவனுடைய வல்லமை, வாய் புண்ணுகள், உடல் புண்ணுகள், இயேசுவின் நாமத்தில் வல்லமை இறங்கி சுகம் உண்டாகட்டும். சர்ம வியாதிகள் மாறட்டும். உடம்பில் இருக்கிற எல்லா ரணங்கள் 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 வேதனைகள் தீராத புண்ணுகள் இயேசுவின் நாமத்தினால் சுகமாகட்டும், சுகமாகட்டும். ஆவியானவர் ஒவ்வொருவரை ஆசீர்வதி. வேண்டிக் கொண்ட ஒவ்வொருவர் மீது கிருபை தங்கட்டும், சுகம் தங்கட்டும். கட்டிகள் கரைந்து போகட்டும், கட்டுகள் அவிழ்ந்து போகட்டும், கட்டுகள் அவிழ்ந்து போகட்டும். மரண கட்டுகள் உடைந்து போகட்டும், மரண கட்டு உடைந்து போகட்டும். மந்திரவாத கட்டு உடைந்து போகட்டும், மந்திரவாத கட்டு உடைந்து அவிழ்ந்து அழிந்து மாறி மாறி மாறட்டும். நன்மை வரட்டும். வாகனங்கள் வைத்திருக்கிற பிள்ளைகளுடைய வாகனங்கள் ஆசீர்வதிக்கப்படும். அவைகள் இருக்கிற மந்திரவாத கட்டுகள் இயேசுவின் நாமத்தினால் உடைத்தெறியப்படட்டும், தகர்த்தெறியப்படட்டும். வீட்டை விட்டு செய்வனைகள், வீடுகளை பாழாக்குகிற மந்திரவாதங்கள் விலகட்டும். இப்போ ஒவ்வொரு வாழ்வை விட்டு சாபங்கள் திரும்பி போ, திரும்பட்டும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. ஒவ்வொரு மேலும் கர்த்தருடைய மகிமை தங்கட்டும். கிறிஸ்து ஒவ்வொருவருக்குள்ளும் வாசம் பண்ணுகிற ஒரு உண்மையான அனுபவம் உண்டாவதாக சொல்லும். ஆண்டவரே, என் உள்ளத்தில் இன்று முதல் நீர் வாசம் பண்ண என்னை ஒப்புக் கொடுக்கிறேன், என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். என் நினைவுகள் ஒப்புக் கொடுக்கிறேன். என் நினைவுகள் அநேக காரியங்களை நினைத்து நினைத்து சோர்ந்து போயிட்டு உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். என் இருதயத்தை உமக்கு நீர் வாசம் பண்ண, நீர் வாசம் பண்ண தகுதிப்படுத்தி ஆட்கொள்ளும், தகுதிப்படுத்தி ஆட்கொள்ளும். உணர்வுள்ள இருதயத்தை தாரும், உணர்வுள்ள இருதயத்தை தாரும். நல்லதை செய்யட்டும், நல்லதை பார்க்கட்டும், உண்மையை நோக்கி பார்க்கட்டும், நல்லதை பேசட்டும், நல்ல காரியங்கள் நடப்பிக்கட்டும். உதவி செய்யும் ஐயா. ஹalleluya, ஹalleluya. ஒவ்வொருடைய வாழ்வையும் உண்மையான தீர்மானத்தோடு கர்த்தரை சார்ந்து கொள்ளும்படி தங்களை ஒப்புக் கொடுக்கிற ஒவ்வொருடைய வாழ்வை ஆவியானவர் ஆட்கொள்ளும். ஆளுகை செய், கிருபையால் நிரப்பு. பலவீனங்களை மாற்றி சுகம் தந்தீர். நரம்புகளுக்குள்ளே விடுதலை தந்து எலும்புகள், மூட்டுகள், இடுப்பு கட்டுகள், கால் மூட்டுகள் அனைத்திலும் கர்த்தருடைய வல்லமை இறங்கி, கர்த்தருடைய வல்லமை இறங்கி பரிபூரண சுகம், பரிபூரண சுகம், பரிபூரண சுகம் இயேசுவின் நாமத்தில் உண்டாவதாக, உண்டாவதாக. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. தேவ கிருபை அவரோடு இருப்பது. உமக்கே மகிமை துதியும். வந்த அனைவரையும் ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் பிதா. ஆமென்.